சில்லென்று வீசிய குளிர்காற்று மேனியை இதமாக தழுவிச் செல்ல, அது நேரம் வரை சற்று வெப்பமாக இருந்த வானில் அதிரடி மாற்றமாக மேகங்கள் இருள ஆரம்பித்தன. மேகம் என்ற காதலி வானம் என்ற காதலனுடன் சண்டை போட்டுக்கொண்டு கொஞ்ச நேரத்தில் கோபித்து கொண்டு தன் சீற்றத்தை மழையாக பொழிய, அவர்களின் சண்டையை பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ளும் சிறுவன் போல கதிரவன் மறைந்து கொண்டான். சற்றைக்கெல்லாம் இடி மின்னலுடன் வெள்ளி ஊசிகளாக மழை பலமாக பெய்தது. மக்கள் எல்லாரும் ஒதுங்க இடம் தேடி தலையில் துணியை போட்டுக்கொண்டு ஒதுங்க ஆரம்பித்திருக்க, ஆஹா, நம்மை கேள்வி கேட்க யாருமில்லை என்று மழை அதிகமாகவே தன் முத்திரையை பூமியிடம் பதிய வைத்து கொண்டிருந்தது. காரின் கண்ணாடிகளை மெல்ல இறக்கிவிட்டு வாஞ்சிநாதன் ஆழமாக மூச்சை இழுத்து அந்த குளிர்காற்றை முடிந்தவரை சுவாசித்தான். எங்கோ கிளம்பிய மண் வாசனை வேறு மனதை மயக்க அந்த இனிய உணர்வை அனுபவித்த போது மனதில் அவனையும் அறியாமல் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. மழையை விரும்பாதவர்கள் யாரும் உண்டா? இந்த உலகில் மனம் குழந்தை போல ஆகிவிடும். மாயம்தான் என்ன? இந்த மழையை காணும்போது உடனே இறங்கி அந்த மலைச்சாரலில் முழுவதுமாக நனைய வேண்டும் என்ற உந்துதலை வெகுவாக சிரமப்பட்டு அடக்கி கொண்டவன் வெளியே தெரிந்த காட்சியில் லயித்து போனான். பெரும்பாலான மணிரத்னத்தின் படங்களில் படத்தின் ஆரம்ப காட்சியே மழையில் நடப்பது போலத்தான் ரசனையுடன் அமைத்திருப்பார். மழையின் பின்னணியில் நடிக்கும் எல்லோரின் முகமும் இயற்கையான அழகுடன் இருப்பது போல தோன்றும். அப்பப்பா, இந்த மனம் இருக்கிறதே பொல்லாதது. மனம் என்ற கரையில் நினைவுகளும் எண்ணங்களும் அலை என அடிக்கும். மாயமென்ன என்று நினைத்து கொண்டான் வாஞ்சிநாதன். எப்பொழுதும் நாவலில் பெண்களை பற்றிய முதலில் சித்தரிப்பதால் ஒரு மாற்றத்துக்காக வாஞ்சிநாதனை பற்றி வர்ணிக்கலாமா? 28 வயது நிரம்பிய நம் வாஞ்சியை பார்த்தால், அட, எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்தால் சரிதான். பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பையன் போன்ற தோற்றம். தன் வயதுக்கேற்ற உயரமும் உடற்பயிற்சியும் யோகாசனமும் செய்து வலுவேறி அவனின் இரும்பு போன்ற கம்பீரமான உடற்கட்டு, நிமிர்ந்த நடையும் அகன்ற தோள்களுமாக பார்ப்பவரை சற்றே திரும்பி பார்க்க வைக்கும் வசீகரம் அவனுக்கு உண்டு. என்ன ஒன்று, நிறந்தான் சற்று கம்மி. அதை பற்றி சிறு வயதில் அவனுக்கே நிறைய வருத்தம் உண்டுதான். தான் தாய் சுந்தரியிடம் சிறுவனாக இருந்தபோது ஏக ரகளை செய்திருக்கிறான். நேற்று நடந்தது போல இருக்கிறது. அம்மா, பாப்பா மட்டும் நல்லா வெள்ளையா சிகப்பா இருக்கிறா, நான் மட்டும் ஏம்மா இப்படி கருப்பா அசிங்கமா இருக்கிறேன் என்று வெடிக்கப் போகும் அழுகையுடன் 6 வயது நிரம்பிய மகன் கேட்கும்போது அவனை அப்படியே வாரி அணைத்து முத்தமிட்ட அன்னை ஆசையுடன் மடியில் இருத்தி கொண்டாள். யாருடா கண்ணா சொன்னது? நீ எவ்வளவு சிகப்பு தெரியுமா? இல்லையே, பொய் சொல்கிறீங்க. நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ முத்தழகி அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னடா தங்கன்னு சொன்னாங்க? பாப்பா வர்ஷினி அப்படியே நெருப்பு துண்டு போல் இருக்கா, ஆனால் நம்ம வாஞ்சிநாதனை பார்த்தா தண்ணியில் போட்ட நெருப்பு துண்டு மாதிரியே இருக்கிறான் இல்லக்கா என்று முத்தழகி சொல்லவும், அவளின் சகோதரி தமிழழகி அவனுக்காக சலுகை கேட்டிருக்கிறாள். முத்தழகி, நம்ம அண்ணன் பிள்ளையை பற்றி நாமே தப்பாக சொல்லலாமா? அதுவும் அவன் முன்னாடியே சொல்லலாமா என்று தமிழழகி கடிந்து கொள்ளவும், அப்போ எனக்கு பின்னாடி சொல்லலாமா அத்தை என்று வாஞ்சிநாதன் மடக்கவும், ஒரு கணம் திகைத்த தமிழழகி பின் சிரித்துவிட்டு அண்ணன் மகனை அணைத்து முத்தமிட்டவள், தப்பு தாண்டா வாஞ்சி, எப்போவுமே சொல்லக்கூடாது தான் என்றாள். பாத்தியா முத்தழகி, உன் பேச்சு அவனை எப்படி பாதிச்சு போச்சுன்னு என்றதுமே சற்றே குறுகுறுப்புடன் இருந்த முத்தழகி வாஞ்சிநாதனை மடியில் அமர்த்தி கொண்டு, செல்லம், கலரில் என்ன இருக்குது? எல்லாரையும் விட எங்கள் தம்பி ரொம்ப கருத்துள்ள பிள்ளையாச்சு என்று சமாதானப்படுத்தியவள் அப்படியே அந்த பிஞ்சு முகம் தெளிவடையாததை கண்டு, வாஞ்சி, நம்மோட ஒரிஜினல் நிறமே கருப்பு தாண்டா கண்ணா, நீயே படிச்சிருப்பியே. நாம் எல்லாருமே திராவிட நாகரிகத்தில் இருந்து வந்தவங்க தானே. ஆமாம்டா தங்கம் என்று தமிழரசி வெற்றி கொடி கட்டு படம் பார்த்துருக்கியா? என்று ஒற்றை வார்த்தையில் பதில் வரவும், அந்த படத்தில் வர்ற பாட்டில் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு ஒருத்தி பாடுவா இல்லையா? ஆமாம் அத்தை. அப்போ கடைசியாக நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கருப்பு தான்னு வருமில்ல என்றதும் முகம் மலர, ஆமாம் அத்தை, நாம் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கும்போது ரஜினியை பற்றி பாடும்போது நிறைய பேர் விசில் அடித்தாங்களே என்று சொல்லவும், அதே தான் வாஞ்சி, அதனால் கருப்பாக இருக்கிறோம்னு கவலைப்படாத, நம்ம இந்தியர்களோட அசல் நிறமே கருப்பு நிறம் தானே என்று சமாதானப்படுத்த, அதன் பிறகு வாஞ்சிநாதனின் முகம் தெளிந்தது. வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட பின் மகனிடம் விளக்கம் சொல்லும் சின்ன நாத்தனாரை பார்க்கும்போது சுந்தரியிடம் சிறு புன்னகை ஒன்று வெளிப்பட்டது. ஆனாலும் இது போதாது, இன்னும் மகனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாள். தட்டில் கவலை மீன் குழம்பும் வஞ்சிர மீன் வறுவலும் போட்டுக்கொண்டு வாஞ்சிநாதன் மாடிக்கு அழைத்து சென்றாள்.
முதலில் அவன் ஆசைப்படி பஞ்சதந்திர கதை ஒன்று சொன்னவள் பின் மகனின் தலையை ஆதுரத்துடன் தடவியபடி, வாஞ்சி கருப்பாக இருக்கோன்னு கவலை அம்மா உனக்கு? ஆமாம்மா, நீங்களும் பாப்பாவும் வெள்ளையாக அழகாக இருக்கிறீங்க, ஆனால் நானும் அப்பாவும் கருப்பு தானே. சரிப்பா, அப்பாவை பார்த்தியா? கருப்பாக இருக்கோம்னு என்னைக்காவது கவலைப்பட்டு அழுகுறாங்களா? இல்லை. ஆனால் என்ன மாதிரி சின்ன வயசில் அப்பாவும் அழுதுருப்பாங்க இல்லையா? மறுபக தலையசைத்தாள். இல்லடா தங்கம், பாட்டி சொன்னாங்களே, அப்பாவை கிண்டல் பண்ணாலுமே அதை பெருசு பண்ணாமல், ஆமாம் நான் கருப்பு தான், அதுக்கு என்ன, அந்த கண்ணன் சாமி கூட கருப்பு தான், அதை மட்டும் எப்படி நீங்கள் சாமியாக கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாராம். சுற்றி நின்று கேட்டவங்கெல்லாம் வாயடிச்சு போனாங்களாம். நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் இன்றைக்கி அப்பா உயர்ந்த நிலையில் இருக்க காரணமே அவரோட நிறமா என்றதும், இல்லைம்மா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு. அதே தான், அப்பா இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வர அவரோட திறமையும் உழைப்பும் தானே காரணம். நீ யார்? அவரோட பிள்ளையாச்சே, அப்போ எப்படி இருக்கணும்? அப்பா மாதிரி நானும் சூப்பராக இருக்கணும் என்றான் வாஞ்சிநாதன் மலர்ந்த முகத்துடன். என்னை விட அப்பாவை விட தாண்டி நீ ஜெயிக்கணும், அதுதான் எங்கள் ஆசையே தெரியுமா? குழப்பமடைந்த மகனின் முகம் தெளிவடைவது கண்டு நிம்மதி அடைந்தது அந்த தாயின் மனம். ஆமாம்மா. ஐயோ சுந்தரி, போதும் சுந்தரி, தாங்க முடியல. கலர் காம்பினேஷனை பற்றி நீ ஒரு பெரிய சினிமா எடுக்கிற அளவுக்கு பேசிட்டேம்மா என்று அப்போது வந்து அவளின் கணவர் பக்தவச்சலம் கேலியாக சீண்ட அவரை பைக்கோபத்துடன் பார்த்தாள். என்னங்க நீங்கள் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், இப்போ நடுவில் வந்து லொல்லு பண்ணுறீங்களே. டேய் சுந்தரி, வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாதுமா. நம்ம பிள்ளைக்கு என்ன, பெரியவனாக ஆனதுமே தானாக புரிஞ்சுக்க போகிறான் இல்லையா வாஞ்சி? இல்லைப்பா என்றது லேசான குழப்பத்துடன். என்னடா தம்பி சொல்கிற? அப்பா, பெரியவனாகி புரிஞ்சிக்க மாட்டேன், இப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் என்று வாஞ்சிநாதன் சொல்லவும் குபீரென்று சிரித்தவர், அப்படி போட அருவால, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சிரிக்கவும், யாருங்க அந்த புலி என்று சுந்தரி அப்பாவியாக கேட்கவும், அதானே தப்பாக சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் புலி, அப்புறம் என்று இழுக்கவும், அப்புறம் சொல்லுங்க, ஏன் மென்னு முழுகிறீங்க? ஹிஹிஹி, ரொம்ப கேட்குறதால சொல்கிறேன் சுந்தரி, கல்யாணத்துக்கு அப்புறமா கிளி பிடிச்ச எலிய ஆயிட்டேன் நான் என்று சொல்லவும், உங்களை திருத்தவே முடியாதுப்பா, நான் போகிறேன், பாப்பா முழிச்சுக்க போகிறா என்று கிளம்பினாள். பக்தவச்சலம் இருக்கிறாரே, எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட வேண்டும் என்று நினைப்பவர். அது தொழிலாகட்டும் அல்லது வீட்டு பிரச்சனையாகட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இயல்பாக எடுத்துக்கொள்வார். பெரியவனானதும் வாஞ்சிநாதனே அதை பற்றி வியந்து கேட்டதுண்டு. அப்பா, எப்படிப்பா இப்படி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை கண்ணா, நம்மளை மாதிரி 2 குட்டி பசங்களோ பிசாசுகளோட அட்டகாசத்தை பார்த்து பார்த்து அப்பா இப்படி ஆயிட்டாங்க போல. இல்லைப்பா என்று இளமுறுவலுடன் தங்கை வர்ஷினி கேட்க, ஏய் வர்ஷா, என்னை ஏன் உன் கூட சேர்த்துக்கிற என்று செல்ல மகா அவளின் தலையில் தட்டுவான். பின்ன இனத்தோடு தானே சேரும். புன்சிரிப்புடன் அவர்களை பார்க்கும் பக்தவச்சலம், அது அப்படியே பழகி போச்சுமா, எதையுமே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துக்கிறது என்றவர் பழம் நறுக்கி கொண்டிருக்கும் மனைவியை பார்த்து கேலியாக சொன்னார். சுந்தரி, ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிட்டேனோ, எரும மாட்டு மேலே மழை பெஞ்சாலும் அப்படியே கவலைப்படாமல் நிற்குமே, அது மாதிரி இல்லை என்றதான் அங்கே வெடிச்சிரிப்பு கிளம்பியது. எப்பா சாமி, ஆளை விடுங்க, காலையில் உங்ககிட்ட மல்லுக்கட்ட நம்மால முடியாது என்று சுந்தரி சிரித்து கொண்டே சொன்னாலும் மனதில் கணவனின் ரசனையான பேச்சை ரசிக்கவே செய்தாள். ஆஹா, நிறைய வளையங்கள் போட்டு பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்லி வாசகர்களை நோகடிக்க வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்தால் இங்கே ஃப்ளாஷ்பேக் முடிந்து விஷயத்துக்கு வருவோம். சற்று நேரம் மழையை ரசித்து கொண்டே இருந்த வாஞ்சிநாதன் கார் திடீரென்று நிற்கவும் புருவ சொலிப்புடன் பார்த்தான். என்ன சந்தானம், என்ன ஆச்சு? தெரியலைங்க சார், காலையில் கூட சரி பார்த்தனே, ஒரு நிமிஷம் சார். மழை வெறும் முழு வீச்சில் பொழிய சந்தானம் முடிந்தவரை சரி பார்த்தும் சரியாகவில்லை. சந்தானம், இப்போதைக்கு கார் சரி வராது, நீயும் மழையில் நினைகிற, மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து பாரு, நான் கிளம்புறேன் என்றதும் பதறிய சந்தானம், ஐயா மன்னிச்சுக்கோங்க, தப்பு என் மேலே தான். அடடா சந்தானம், பதறாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஆவறது தானே என்றவன் கையில் குடையும் பிரீப்கேஸையும் எடுத்துக்கொண்டான். மலை வெள்ளி கம்பிகளாக குடையில் சட் சட் என்று ஓசையுடன் செவிகளில் சிங்காரமாக ரீங்காரமிட சுற்றுப்புற குளுமையை அனுபவித்தவாறே பேருந்து நிறுத்தத்தை அடைந்தான். மழைக்காக ஒதுங்கிய சிலரும் தாமதமாக வரும் பேருந்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பலருமாக பேருந்து நிறுத்தம் ஜே ஜே என்றிருந்தது. கலவையான மனிதர்களின் கவலையான குரல்கள் கதம்பமாக ஒலித்தது. ச, இந்த மழை வேணும்னு யார் அழுதா என்று சலிப்பான குரலில் ஒருவர் அழுத்து கொள்ள,
இப்போ இப்படி பேசுகிற வாயி ஏப்ரல் மே மாதம் வந்தால் அடடா ஒரு மழை பெஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் இல்லையா என்று அவரின் நண்பர் சொல்லவும் ஹிஹிஹி அதுவும் சரிதான் என்று ஒத்து ஊதினார் முன்பு பேசியவர். மழை பெய்யலன்னா கதை கந்தல் தானே, தண்ணி இல்லாமல் காலி குடத்தோட தண்ணி லாரி பின்னாடி ஓட வேண்டியது தான். ஆமாப்பா, அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் எப்படி அனல் காற்று வீசிச்சு, இப்போ தான் பூமி கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்குது இல்லை என்று சிலாகித்தார் ஒருவர். அடேங்கப்பா, மனிதனின் மனம் எத்தனை விசித்திரமானது இல்லையா? ஒருவர் மழையை ஆதரிக்க, மற்றொருவர் மழையை வெறுக்க, இன்னொருவர் அதை இதமாக ரசிக்க. அப்பப்பா என்று அதிசயித்து போனான் வாஞ்சிநாதன். பிறந்தது முதல் வளமான வாழ்க்கை தான் வாஞ்சிநாதனுக்கு. கஷ்டமா? அப்படி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு அவனை கண்ணுக்கு கருத்துமாக கண்ணின் மணி போல பேணி வளர்த்த அவன் பெற்றோரை காரணம். நாம் தான் சிரமப்பட்டோம், நம்ம குழந்தையாவது கஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமே என்று முனைப்புடன் கடுமையாக உழைத்து தொழிலில் பெரும் வெற்றி கண்டார் பக்தவச்சலம். மகனும் வளர்ந்து தொழிலில் கை கொடுக்க வியாபாரம் முன்னேற்றம் அடைந்தது. சிரமம் என்ற அத்தியாயமே இல்லாமல் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை புத்தகத்தில் மகிழ்ச்சி என்ற அத்தியாயங்களாக நிறைக்கப்பட்டிருந்தது. இன்று ஒரு நாள் நெரிசலான பேருந்து பயணத்தை சுகமாகவே அனுபவிக்கலாம் என்று எண்ணியபடியே மறுபடியும் அந்த சூழலில் தன்னை இணைத்து கொண்டான். அச்சோச்சோ, மழை இப்படி கொட்டுதே, மாடியில் என் புடவைங்க எல்லாம் கஞ்சி போட்டு காய வச்சுருந்தேனே, எல்லாமே போச்சு. இந்த பஸ் வேற லேட் ஆகுது, லேட்டாக போனால் இந்த மேனேஜர் கிளம் வேற திட்டம் என்று நொந்து கொண்டால் ஒரு நடுத்தர வயது பெண்மணி. தனக்கும் நேரமானதை பார்த்து செல்ல வேண்டிய பேருந்து வருகிறதா என்று இடது பக்கமாக பார்த்த வாஞ்சிநாதன் அப்படியே மெய்மறந்து போனான். அங்கே தேவதை போல ஒரு பெண் பதட்டமாக பரபரப்பாக பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தாள். அதுவரை வெளியில் பெய்து கொண்டிருந்த மழை வாஞ்சியின் இதயத்திற்கு வாகாக இடம்பெயர்ந்தது. காண்பது கனவா அல்லது நிஜமா என்ற பிரமை ஏற்பட்டது வாஞ்சிக்கு. அப்பப்பா, எல்லா அழகிய பெண்களையுமே ஒட்டுமொத்தமாக குத்தை கெடுத்தது போல. பிரம்மதேவன் இவளை படைக்கும் போதே சற்று கூடுதலான நேரம் எடுத்து கொண்டிருப்பான் போல. அப்படி ஒரு அழகிய அப்சரஸாக தோன்றினாள் அவள். அதற்குள் அருகில் வந்த அவளை பார்த்து, சார் 2ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சா என்று கேட்கவும் சட்டென்று தன்னை மீட்டு கொண்டான். தெரியல மேடம், நானே இப்போ தான் வந்தேன். அப்படியா என்றவள் மற்றொரு பெண்மணியிடம் கேட்க அவளின் பதிலில் பேருந்து வரவில்லை என்று தெரிந்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அருகே இருந்த தேநீர் கடையிலிருந்து பண்பலையில் ஒலித்த பாடல் ஒன்று அவன் மனதை பிரதிபலிப்பதாக. எங்கேயோ பார்த்த முகம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம். தேவதை இந்த சாலையோரம் வருவதென்ன நியாயமாகும்? இது நிஜமோ பூர்வ ஜென்மத்து உறவோ? விட்டக்குறை தொட்டக்குறையோ யாரையும் பார்த்து சிறு சலனம் கூட படாத தன் மனம் இவளை பார்த்ததிலிருந்து தடுமாறியதே. இதயம் தடல் புரள்கிறது. மனம் இவளை பச்சை குத்தி கொண்டதே. ஆஹா, நாம் இன்று பஸ்ஸுக்காக நின்றது நல்லது தான், கார் ரிப்பேர் ஆனதும் நன்மைக்கே. இல்லை என்றால் இப்படி ஒரு தேவதையின் தேவ தரிசனம் கிடைத்திருக்குமா? இப்பொழுது மனம் குறுகுறுத்த போது பார்வையை அவளிடமிருந்து எடுக்க முடியவில்லை அவனால். அந்த மெஜந்தா நிற சிஃபான் புடவை அத்தனை பாந்தமாக அவளின் அழகிய மேனியை தழுவியிருந்தது. ஓவியர் மணியம் செல்வனின் தூரிகை வடித்த அழகிய ஓவியம் போல ஜொலித்தாள் அவள். ஓவல் வடிவம் கொண்ட முகமும் அளவான நெற்றியும் அழகிய புருவங்களும் பட்டாம்பூச்சிகளாக படபடத்த கருவெளிகளும் கூர் நாசியும் பன்னீர் ரோஜா போன்ற உதடுகளும் சீரான பல்வரிசையுமாக வாஞ்சியின் மனதை கொள்ளை கொண்டாள். முத்து முத்தாக முகத்தில் நிலை கொண்டு இருந்த மலை துளிகளை கைக்குட்டையால் நாசுக்காக துடைத்துவிட்டு எதேச்சையாக அவனை பார்க்க அதுவரை அவளையே இமைக்காமல் பார்த்தவனை கண்டு ஒரு கணம் துணுக்குற்றாலுமே மறுகணம் சீற்றமான ஒரு பார்வையை அவனிடம் வீசினாள். அப்பொழுதுதான் தன்னை மீட்டு கொண்ட வாஞ்சி சட்டென்று சுதாரித்து வேறுபுறம் பார்வையை திருப்பினா. மனமும் கண்களும் காந்தத்தை கண்ட இரும்பு துண்டு போல அவளையே பார்த்தன. விவஸ்தை கட்ட ஜென்மங்கள் போல என்று வெறுப்புடன் மொழிந்துவிட்டு சற்று தள்ளி நின்றாள். ஒரு கணம் அவளின் வார்த்தைகள் கோபத்தை கிளறினாலும் அவனின் உள்மனமோ, டேய் வாஞ்சி, இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்டா. எந்த பொண்ணு தான் இப்படி அந்நியன் ஒருத்தன் பட்டிக்காட்டா மிட்டாய கடையை பார்ப்பது போல பார்த்தா அமைதியாயிருப்பா? இதே உன் தங்க வர்ஷினி யாராவது முறைச்சு பார்த்தா சும்மா இருப்பியா என்று கேட்க நிஜம்தான் என்று ஒத்துக்கொண்டான். வர்ஷினியை கல்லூரியில் படித்த சக மாணவன் ஒருவன் கேலி செய்ய அது அவனுக்கு தெரிந்து அவனை அடித்து துவைத்து காய போட்டு இருக்கிறான். வர்ஷினி கூட சில சமயம் போலியாக அழுத்து கொள்வாள். அண்ணன் நீ அந்த யோகேஷை அடித்தாலும் அடித்த காலேஜ் பாய்ஸ் எல்லாம் சாதாரணமாக கூட என்கிட்ட பேச பயப்படுறாங்க தெரியுமா? எல்லாருமே பாடிகார்ட் தங்கச்சின்னு கிண்டல் பண்ணுறாங்க. யாரையும் சைட் அடிக்க கூட முடியறதில்ல.
ஏய் பாலு, என்ன பேச்சு பேசுகிற நீ? ரொம்ப தான் லொல்லு உனக்கு என்று செல்லமாக அவளின் தலையை தட்ட அங்கு வரும் சுந்தரியோ தலையில் அடித்து கொள்வாள். என்னங்க, இங்கே வந்து பாருங்க, இதுங்க அடிக்கிற லூட்டிய அண்ணன் தங்கச்சி மாதிரியாக பேசிக்குதுங்க. நாங்கள் எல்லாம் அண்ணன் வந்தால் எப்படி அலறுவோம் தெரியுமா? அவ்வளவு மரியாதையாக இருக்கும். சுந்தரி, நம்ம காலம் வேற. இப்போ பள்ளிக்கூடத்தில் பாலியல் கல்வி பற்றி பாடத்தை சேர்க்கலாமா என்று யோசிக்கிறாங்க. அப்படி சொல்லுங்கப்பா என்று பக்தவச்சலத்தை கட்டி கொண்டாள் வர்ஷினி. விளையாட்டாக பேசினாலும் இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்பவும் விவரம் சுந்தரி. அவங்களோட எல்லை என்னன்னு தெரியும், அதை மீற மாட்டாங்க. வர்ஷினி சென்றதும் அம்மா அப்பா சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம வர்ஷினியை பாருங்க, மனசில் எந்த சலனமும் இல்லாததால் தானே இப்படி சகஜமாக பேசுகிறா. ஆனால் அதுதான் சாக்குன்னு அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்க மாட்டா என்றான் வாஞ்சிநாதன். வாஞ்சி சொல்கிறதும் சரிதான் என்று ஒத்து ஊதுவார் பக்தவச்சலம். இந்த வீட்டில் என் பேச்சு எடுபடுமா? அப்படி என் பேச்சை யாராவது கேட்டால் அது உண்மையிலேயே 8வது அதிசயம்தான் என்றவள் சீண்டலான குரலில் பக்தவச்சலத்தை பார்த்து, இந்த வீட்டு பிரசிடெண்ட் சொன்னால் சரிதான் என்றாள் கேலியாக. ஐ சுந்தரி, அப்போ நீ தான் இந்த வீட்டோட பிரதம மந்திரி இல்லையா? அப்படியும் சொல்லலாம். அதே கேலியான குரலில் மனைவியை பார்த்து, சுந்தரி, நம்ம நாட்டில் ஜனாதிபதியை விட பிரதம மந்திரிக்கு தானே பவர் அதிகம். புரியுது, மறைமுகமாக நம்ம வீட்டில் மீனாட்சி ராஜ்யம்னு சொல்ல வரீங்க அதுதானே என்று சிரித்தவள், இந்த விஷயத்தில் மட்டும் நான் அமெரிக்காவை உதாரணம் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு தானே முழு அதிகாரம், அப்படி தானே நம்ம வீட்லேயும் என்றதும் கைகளை உயர்த்திய பக்தவச்சலம், சுந்தரி நான் அம்பேல், வாஞ்சி வைஃப் வச்சுட்டா ஆப்பு. அம்மா, எப்படிம்மா நீங்களும் அப்பாவும் இப்படி அறிவாளியாக இருக்கிறீங்க என்று சிலாகித்து சொன்னாள். ஐயோ சுந்தரி, முதல் தடவையாக நம்ம புள்ள பொய் சொல்கிறான் பாரு. வாஞ்சியை ஹரிச்சந்திரனுக்கு அடுத்ததான் நினச்சேனே. இப்போ நம்மளை அறிவாளின்னு சொல்லி நீதி தவறிட்டான் பாரு. சிரித்து கொண்டே எழுந்த வாஞ்சிநாதன், அம்மா வழக்கமாக இந்த வசனத்தை நீங்கள் தானே சொல்வீங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன். அப்பா, உங்களை திருத்தவே முடியாதுப்பா, நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான். பழைய நினைவுகளிலிருந்து மீண்டவன் ஒரு இளமருவலுடன் திரும்ப அவளை காணாமல் ஒரு கணம் விழித்தான். சற்றே திரும்பி பார்க்க அங்கே அவன் கண்ட காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது. நாய்க்குட்டி ஒன்று மலையில் அந்த சிமெண்ட் பெஞ்சின் அடியில் ஒண்டிக் கொண்டிருக்க, அதற்கு தன் கைப்பையை திறந்து அதிலிருந்து பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து 4 ரொட்டிகளை உடைத்து போட்டு கொண்டிருந்தாள். அந்த நாய்க்குட்டியை என்று முணுங்கியபடி காதுகள் விரைக்க வாளை வேகமாக ஆட்டியபடி ரொட்டியை சாப்பிட ஆரம்பித்தது. கண்கள் மின்னல் போல பிரகாசிக்க அது சாப்பிடுவதை ஆர்வமுடன் அவளை பார்க்க, ரசனையுடன் வாஞ்சிநாதன் அவளை ரசிக்க, அங்கிருந்த இளைஞர் பட்டாளம் ஒன்று குறும்புடன், தோடா அக்காவுக்கு அன்னை தெரசான்னு நினைப்பு என்றான் ஒருவன். அது மட்டுமல்ல மச்சி, இதே நாக்க தொங்க போட்டு ஒரு பெரிய தெரு நாய்கிட்ட இப்படி பிஸ்கட் போட சொல்லி பார்க்கலாம் என்று இன்னொருவன் சொல்ல, ஏதோ பெரிய ஹாசியத்தை கேட்டது போல அந்த கும்பல் சிரிக்க, வாஞ்சிநாதனுக்கு அந்த நிமிடமே அவர்களை பந்தாட வேண்டும் போல எழுந்த வெறியை வெகு சிரமப்பட்டு அடக்கினான். அவளோ ஒரு கணம் முகம் மாறிய போது மறுகணமே முகத்தை இயல்பாக்கி கொண்டாள். இவளுக்கு ஏன் இந்த வெட்டி வேலை என்று ஒரு மனம் கேள்வி எழுப்ப, மற்றொரு மனமோ அப்படி என்ன தவறு செய்து விட்டாள் வாஞ்சி? மனிதாபிமானமே மெலிந்து போன இந்த உலகில் ஒரு சிறிய ஜீவனின் பசி ஆற்றுகிற செயல்தானே செய்தால் உனக்கு அது தோன்றியதா என்று வாதிட்டது மற்றொரு மனம். இன்னும் பேருந்து வராமல் இருக்க, அப்பொழுது வயதானவர் வியர்க்க விறுவிறுக்க நடந்து வந்தார். சந்தனா என்று அவர் அழைக்கவும் திரும்பியவள், பெரியப்பா என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர்றீங்க என்று பதட்டத்துடன் கேட்க, வாஞ்சிநாதனோ சந்தனா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஆஹா, என்ன அருமையான அம்மன் பெயர்! பெயரே இத்தனை இதமாக குளிர்ச்சியாக உள்ளதே. இவளின் பெற்றோர் மிகவும் ரசனையுடன் தான் இந்த பெயரை சூட்டியிருக்க வேண்டும் என்று நினைத்தான். பெயருக்கு ஏற்றாற் போல கடைந்தெடுத்த சந்தன சிலைதான். அம்மாடி, டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டியே, அதனால தான் ஓடி வந்தேன் என்றார் முகம் வாடி போனவளாக. இருக்கட்டுமே பெரியப்பா, வயிறு சரியில்லை, அதனால தான் வச்சுட்டு வந்தேன் என்றால் கமரலான குரலில். சற்று தள்ளி நின்றாலும் அவர்களின் உரையாடல் தெளிவாக கேட்டது. அம்மாடி, என்னை பார்த்து சொல்லு, வயிறு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையா என்றதும் தலையை குனிந்து கொண்டவள், இருக்கட்டும் பெரியப்பா, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா உயிரா போயிடும் என்றதுமே திகைத்து போனான் வாஞ்சிநாதன். என்ன கொடுமை இது! உணவை வேண்டாம் என்றால் எந்த அளவுக்கு இவள் மனம் நொந்து வேதனை அடைந்திருக்க கூடும். அவளின் தாய் சுந்தரி குழந்தைகளை பசியோடு செல்வதை கண்டிப்பாக அனுமதிக்கவே மாட்டாள். சில சமயம் வேலை நிமித்தம் வாஞ்சிநாதன் காலை உணவை தவிக்க பார்த்தாலுமே விடமாட்டாள். உடனே தட்டில் 3 அல்லது 4 இட்லிகள் போட்டு அதில் வாட்டமாக சட்னி இட்டு மகனுக்கு ஊட்டியே விட்டு விடுவாள். வர்ஷினிக்கு அப்படியே அம்மா, நாங்கள் என்ன சின்ன குழந்தையா என்று வர்ஷினி சினிங்கினாலும், அதானே, அப்படி கேளு வருஷம், இந்த நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளே அவள் குழந்தைக்கு ஊட்டி விட்டுருப்பா, நீ என்னடானா என்று சீண்டவும். அப்பா என்று வர்ஷினி சினுங்க, வாஞ்சிநாதனோ நகைக்க ஒரு புன்முறுவலுடன்,
என்னங்க எத்தனை வயசானா என்னங்க, தாய்க்கு எப்போவுமே குழந்தைங்க தானே, நீ சாப்பிடுமா என்று சொல்லும்போது மேலே பேச முடியுமா? தவிர பாசமும் அன்பும் சேர்ந்து பிசையப்பட்டது. அது சாதாரண கஞ்சி என்றாலுமே தேவாமிர்தம் தானே. ஆனால் இவளுக்கு எந்த அளவுக்கு மனம் காயப்பட்டிருந்தால் உணவை புறக்கணிக்க முடியும்? அந்த நிமிடம் அவள் மேல் கழிவிறக்கம் அதிகமானது போல உணர்ந்தான். மௌனமாக எங்கேயோ பார்த்தபடி, ஆனால் காதுகளை மட்டும் கூர்மையாக்கி அவர்களின் உரையாடலை கவனித்தான். சந்தனா, என்ன பார்த்து சொல்லுமா, வேணும்னா நானே டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு வந்தேன், வேணும்னு தானே, எனக்கு தெரியாமா என்றதுமே தொண்டையை அடைத்து கொண்டது அவளுக்கு. மௌனமாக தலையை குனிந்து கொண்டாள். அம்மாடி, உனக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் நடந்தே வந்தேன். என் மேலே உண்மையான பாசம் இருந்தால் இதை வாங்கிக்கோ என்று டிஃபன் பாக்ஸை நீட்டவும், என்ன பெரியப்பா பெரிய வார்த்தை எல்லாமே பேசுகிறீங்க, கொடுங்க என்று வாங்கி பையில் வைத்தாள். அதற்குள் பேருந்து வரவே அனைவரும் அடித்து பிடித்து கொண்டு ஏற அப்பொழுதுதான் கவனித்தான் அவன். அவள் பேருந்தில் ஏறும் அவசரத்தில் அவளின் சிறிய பர்ஸ் கீழே விழுந்ததை கவனிக்கவில்லை. அதை எடுத்தவன் ஹலோ மிஸ் என்று அழைக்க அவளோ மும்மரமாக முண்டியடித்து கொண்டு ஏற அவனும் ஏறினான். அவள் அருகே செல்ல முடியாத ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. நடத்துனரோ உள்ளே போங்க, கொஞ்சம் தள்ளி உள்ளே போங்க என்று சத்தமாக சொல்ல, இதுக்கு மேலே உள்ளே போனால் மூச்சு கூட விட முடியாமல் பரலோகம் தான் போக வேண்டியது. புளி மூட்டை மாதிரி அடைச்சிருக்குது, இதில் இன்னும் எங்கே போகிறதா, அடைச்சா காலை மிதிக்காதீங்கப்பா என்று ஒரு பெரியவர் அழுத்து கொண்டார். டேய், தோ பாருடா, பில்கேட்ஸோட சொந்தக்காரர் போல பெருசு பேசுது. கஷ்டப்படாமல் போகணும்னா கவர்மெண்ட் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே தனி பஸ் தான் விடணும் என்று ஒரு அரைவேக்காடு விடலை கமெண்ட் அடிக்க, ஏதோ பெரிய ஜோக்கை கேட்டது போல் அந்த இளைஞர் பட்டாளமே கொல்லென்று சிரித்தது. காலம் கெட்டு போச்சு. கூட்டு குடித்தனமாக இல்லாமல் தனி குடித்தனம் போய் உறவுகளோட அருமை தெரியாமல் புரியாமல் பேசுகிறீங்க. பரவாயில்ல தம்பி, என் பேர மாதிரி தான் நீயும் என்று சிறு புன்னகையுடன் சொல்ல, அந்த இளைஞனோ தலையை குனிந்து கொண்டான். இதை கவனித்த வாஞ்சிநாதன் அவரை பார்த்து சிநேகமாக சிரிக்க, அவரும் பதிலுக்கு குழந்தை போல சிரித்தார். எல்லாரும் சில்லறையாக 3 ரூபாய் 50 காசு வச்சுக்கோங்க, மூஞ்சிக்கு நேரம் 10, 20, 50ன்னு நீட்டாதீங்க என்றார் நடத்துனர். அப்பொழுதுதான் வாஞ்சிநாதனுக்கு உரைத்தது. ஆஹா, நம்மிடம் சில்லறை இல்லையே, 20 ரூபாய் தானே உள்ளது, என்ன செய்யலாம் என்று விழிக்கும் போதே அந்த வயதான மனிதர் அவனை பார்த்து, என்ன தம்பி, வந்து சில்லறை இல்லைங்கப்பா, 20 ரூபாய் நோட்டாக இருக்குது, அவ்வளோதானே, எங்கே போகணும், நானே எடுக்கிறேன் என்றதும் பதறியவனாக, இல்லை சார் வேண்டாம், இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல, முடிஞ்சால் நாளைக்கு கொடு. நாளைக்கு எப்படின்னு தெரியலையே, நீங்கள் எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுனா ஒரு கண்டிஷன் சொல்லுப்பா என்றார் அந்த முதியவர். இந்த 20 ரூபாயை வாங்கிக்கோங்க. ஐயோ தம்பி, இருக்கட்டும், அப்படின்னா எனக்கு டிக்கெட் எடுக்காதீங்க. என்ன தம்பிங்க நீங்கள், மீதி காசு நாளைக்கு தருவேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பிஸ்கட் வாங்கி போடுங்க, வாங்கிட்டு போங்க என்று சிரித்தவன் திடீரென்று நினைவு வந்தவனாக சந்தனாவை பார்க்க, அதே நேரம் அவனும் அவளை பார்க்க, அவன் கையசைக்க அதே வேகத்தில் முகத்தை திருப்பி கொண்டாள். ராஸ்கல் என்று பல்லை கடித்தாள். வாஞ்சிநாதனோ தவித்தான். அவளின் பர்ஸ் நம்மிடம் இருக்கிறதே, டிக்கெட் எப்படி எடுப்பாள் என்று தவிப்பு அவனுக்கு. டேய் வாஞ்சி, திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து கையை காமிச்சா உன்னை முறைக்காமல் கொஞ்சுவாளா என்று ஒரு மனம் அதட்ட, மற்றொரு மனமோ நான் காசு இல்லாமல் அவள் முழிக்கக்கூடாதுன்னு தானே கையசைச்சேன் என்று சப்பை கட்டியது. ஆனால் பொதுவாகவே பெண்கள், அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் மிகவும் புத்திசாலிகள். அணில் இருக்கிறதே, அது தனக்கான உணவை மரத்தில் உள்ள பல பொந்துகளில் வைக்குமா, அதுபோல் நம்ம பெண்கள் பணத்தை பல இடத்தில் பிரித்து வைப்பார்கள். அதுபோலத்தான் சந்தனாவும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த கைப்பையை சில்லறை காசுகள் எடுப்பதற்காக சுலபமாக வைத்திருந்தாள். டிக்கெட் டிக்கெட் என்று நடத்துனர் சந்தனாவிடம் கேட்க, வாஞ்சிநாதனோ உச்சபட்சமாக திகைத்து தவிக்க, சந்தனாவோ சுவாதீனமாக சில்லறையை கொடுத்து பூம்பொழில் ஒன்று கொடுங்க என்றாள். இப்பொழுது வியந்து நின்றது வாஞ்சிநாதனின் முறைதான். சந்தனா பதறாமல் கண்டக்டரிடம் சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கும்போதே, பரவாயில்லை, நல்ல முன்னெச்சரிக்கை உள்ள பெண்தான், சபாஸ் என்று மனதிற்குள் அவளை பாராட்டினான். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய இடமும் வர அவசரமாக அவனும் இறங்கினான். சந்தனாவோ நேரமாகிவிட்டது உணர்ந்து தவிப்புடன் நடையை எட்டி போட, பின்னால் இருந்து வாஞ்சிநாதனின் குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்ற குரலை முதலில் கவனிக்காமல் தான் சென்றாள். சந்தனா மேடம் என்ற அழுத்தமான குரலில் முதலில் தூக்கி வாரி போட திரும்பியவள் அங்கே வாஞ்சிநாதை கண்டதும் கோபத்துடன், என்ன மிஸ்டர் திமிரா, தனியாக போகிற பொண்ணுக்கிட்ட கலாட்டா பண்ணுறீங்களே, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்
என்று படபடவென்று பொரியவும் அவளின் கோபத்தால் சிவந்த முகம் கண்டு வாஞ்சிநாதன் ஒரு கணம் திகைத்தாலுமே மறுகணம் குமிழ் போல சிரிப்பு பொங்கியது. அவனின் மலர்ந்த சிரிப்பில் ஒரு கணம் அயர்ந்து போனாள் சந்தனா. என்ன இது? இவனின் காந்த சிரிப்பு என் மனதை சலனப்படுத்துகிறது. அவனின் புன்னகை மனதை கொள்ளை கொண்டாலுமே கடுப்புடன், நல்லா இருக்கே, இப்படி நீங்க ஈனி இழிக்கிறது, கோல்கேட் பேஸ்ட் விளம்பரத்துக்கு மாடலா போங்க. அதை விட்டுட்டு இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்க. சந்தனா, என்ன நீங்கள் சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது. அதான் விளம்பர மாடலாக நடிக்கலாம்னு சொன்னீங்களே. ஆமாம், நான் அவ்வளவு அழகாக அம்சமாக இருக்கிறேன் என்று கேலியாக கேட்கவும் ஒன்றும் பேசாமல் விருட்டென்று திரும்பினாள். இடியட் என்றும் திட்டினாள். இந்த கருப்பு கலர் பர்ஸ் உங்களுடையதா மேடம் என்று பின்னால் இருந்து வாஞ்சிநாதன் குரல் கேட்கவும் சட்டென்று நின்றவள் பரபரப்புடன் தன் கைப்பையை ஆராய அதில் பர்ஸ் இல்லாதது கண்டதும் எல்லாமே புரிந்து போனது சந்தனாவுக்கு. நான் பர்ஸ் விழுந்ததை பார்த்துட்டு அவன் அக்கறையோடு கொடுக்க வந்திருக்கிறான். நான் தான் அவசரப்பட்டு கோபத்தில் கண்டபடி திட்டிட்டேன் போல. ஒரு நல்ல மனிதனின் மனதை நோக்கடித்து விட்டோமே என்று மனம் குன்றியவள் தயக்கத்துடன் சாரி சார் என்றால் மன்னிப்பு கோரும் குரலில். என் பெயர் வாஞ்சிநாதன், இந்தாங்க உங்கள் பர்ஸ், பணம் எல்லாம் சரியாக இருக்கா பாருங்க. சார் ப்ளீஸ், உங்களை தப்பாக நினச்சிட்டேன், சாரி. அப்படின்னா இப்போ என்னை பற்றி சரியாக நினைக்கிறீங்களா சந்தனா என்றான் இளமுறுவலுடன். என்ன இவன் இரு பொருள் பட பேசுகிறானே என்று சந்தனா யோசிக்கும்போது, இல்லைங்க இடியட் ராஸ்கல் அப்படின்னு திட்டினீங்களே, இப்போ உங்கள் அபிப்பிராயம் மாறிடுச்சான்னு கேட்டேன் என்று சொல்லும்போதே அவனின் செல்ஃபோன் சினுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சந்தனா, நான் கிளம்புறேன், உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சும் போல், நாளைக்கு பார்க்கலாம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு செல்ஃபோன் ஒலிக்க, சொல்லுங்க சந்தானா என்று திரும்பி நடந்தான். அவனின் பரந்த முதுகும் கம்பீரமான நடையும் வலுவேறிய உடம்பும் சந்தனாவின் மனதில் அழுத்தமாக பதிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனின் வசீகர புன்னகையோடு மலர்ந்த முகம் அவளுக்குள் சிறு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக. அடியே சந்தனா, பழசெல்லாம் மறந்துடுச்சா? உன் வாழ்க்கையில் வசந்தம் என்பது மறுக்கப்பட்டதை மறந்து போனாயா என்று உள்மனம் குரல் கொடுக்க சட்டென்று விதித்தவள் தலையை உலுக்கி கொண்டாள். நடந்து சென்றவளின் காதுகளில் அருகே உள்ள தேநீர் கடையில் இருந்த ரேடியோவில் ஒலித்த பாடல் தடுமாறச் செய்தது. உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை கண்ட நான் முதல், அன்பே என் அன்பே. அவசரமாக நடையை எட்டி போட்டு வேலை பார்க்கும் பள்ளிக்கு சென்றதுமே பள்ளி வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அதற்குள் டிரைவர் சந்தானம் காரை சரி செய்து பூம்பொழில் வந்து அழைத்து சென்றான். வாஞ்சிநாதனின் தந்தை பக்சவத்தலம் நாகப்பட்டினத்தில் ஆரம்ப காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு வளர்ந்தவர். பெரிய குடும்பம், தம்பி தங்கைகள், இழுபறியான வாழ்க்கை என்று நடுத்தர குடும்பங்களுக்கே உரிய பற்றாக்குறையான பொருளாதார சூழ்நிலை. ஆனால் அவரின் தாயின் சாமர்த்தியத்தாலும் சிக்கன நடவடிக்கையாலும் ஓரளவு அவர்களின் வாழ்க்கை வண்டி சுமூகமாக ஓடியது. நாகை துறைமுகத்தில் வேலைக்கு சேர்ந்து ஒரு மீன்பிடி படகு வாங்கி பிறகு கடுமையான உழைப்பாலும் இறைவனின் அருளாலும் தொழிலில் முன்னேறினார். கண்ணும் கருத்துமாக மனைவி சுந்தரி அமைந்துவிட தொழிலில் சிறந்து விளங்கினார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப மகனும் தந்தையோடு ஈடுபட்டு உழைக்க அவர்களின் மீன்பிடி தொழில் பெருமளவு வெற்றி கண்டது. சுந்தரி, இந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தாம்மா என்று சிலாகித்து சொல்வார் பக்தவச்சலம். ஏன் இப்படி ஐஸ் வைக்கிறீங்க? நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேனா என்று சுந்தரி கேட்க, அதானே அப்பா, ஆனாலும் இது ரொம்ப ஓவர்ப்பா. அம்மாவுக்கு இப்படி அநியாயத்துக்கு ஐஸாக போடக்கூடாது இல்லையா வர்ஷினி என்று வாஞ்சிநாதன் எடுத்து கொடுத்தால் அதையே கெட்டியாக பிடித்து கொண்டு, ஆமாம் அண்ணா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படியா ஜால்ரா தட்டுறது? அப்பா ரொம்ப தான் அம்மா புராணம் பாடுறாரு, இது சரியே இல்லைப்பா என்றாள் வர்ஷினி செல்லமாக சின்னுங்களான குரலில். சுந்தரி, இதுங்க எப்படி ஒன்றா சேர்ந்துடுச்சு பாரு. மற்ற நேரத்தில் எலியும் பொனியுமா சண்டை போட்டுக்குவாங்க. இப்போ என்னடான்னா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்மளை கலாய்க்கிறத பாரு. அப்பா சமாளிக்காதீங்க, காரணம் சொல்லுங்க. நிஜமாக தாண்டா வர்ஷினி, ஒரு குடும்பத்தில் தலைவன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே அம்மா தானே. அவள் பொறுப்பாக குடும்பத்தை பார்த்து நம்ம தேவைகளை கவனிக்கிறதால தானே நம்ம ஃப்ரீயாக எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் இருக்கோம். என்ன நான் சொல்கிறது என்றதுமே ஒப்புதலாக ஒத்துக்கொள்வார்கள் பிள்ளைகள். உன் சிநேகிதி ஜெனிதா அம்மா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆமாம்ப்பா, பாவம் ஜெனி. அதுக்கு தான் சொன்னேன், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. இப்போ ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா, அப்பா சொன்ன அப்பிலேது. தந்தையை நினைக்கையில் பெருமையாக இருக்கும் வாஞ்சிநாதனுக்கு. அவனுக்கு வியாபார நுணுக்கம் அனைத்துமே கற்றுக் கொடுத்து அவன் தொழிலில் ஸ்திரமாக கால் ஒன்றும் வரை கூடவே இருந்து அவனுக்கு தொழில் சற்று பிடிப்பட்டதுமே வீட்டில் இருந்து விட்டார். அப்பா, என்னப்பா இது? இனிமேல் நான் தனியாக எப்படி பார்ப்பேன்? நீங்கள் கூட இருந்தால் தானே எனக்கு தெம்பே. ப்ளீஸ் வாங்கப்பா. அம்மா நீங்களாவது சொல்லுங்களேன். மறுப்பாக தலையசைப்பார் பக்தவச்சலம்.
முடியாது கண்ணா, இனிமே நீ தான் பார்த்துக்கணும். அப்பா என்னப்பா இது, நீச்சலே தெரியாதவன நடுக்கடலில் வீசுகிற மாதிரி இல்லை இருக்குது. இல்லை வாஞ்சி, மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அப்பா இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும், என்னால் நஷ்டமாயிட்டா? ஆனால் ஆகட்டும், நஷ்டப்பட்டா பரவாயில்ல, அடுத்த முறை இன்னும் எச்சரிக்கையாக செயல்படணும் தோணும் இல்லையா? அனுபவி, லாபமோ நஷ்டமோ சமமாக எடுத்துக்கோ, மனசை பக்குவப்படுத்திக்கோ வாஞ்சி என்பார் பின் கனிவாக. தம்பி வாஞ்சி, அனுபவம் இருக்கே, அது ஒரு மோசமான வாத்தியார் போல. முதல்ல பரீட்சை வச்சுட்டு அப்புறமா பாடம் நடத்தும். இருந்தாலும் பயமாக இருக்குதுப்பா. வெரி குட். பயம் இருக்கிறது நல்லது தான். அந்த பயமே உன்னை எச்சரிக்கையாக இருக்க வச்சு உன்னை முன்னேற வைக்கும். இன்னொரு விஷயம் வாஞ்சி, உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். எனக்கு எல்லாமே சொல்லித்தர ஆளே இல்லைப்பா. உன்னால் முடியும் வாஞ்சி. எப்போ ஆலோசனை தேவைப்படுமோ அப்போ இந்த அப்பாவோட யோசனை கண்டிப்பாக கிடைக்கும். சுந்தரி கூட மகனுக்கு பரிந்து பேசினாள். என்னங்க நீங்கள், அவன் சின்ன பிள்ளை தானே. என்ன சுந்தரி, நீயும் புரியாமல் பேசுகிற? கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவன் எல்லாருக்குமே 60 வயசாயிட்டா ஓய்வு தர்றாங்க இல்லையா? தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும் ஓய்வு எடுக்கக்கூடாதா? என்ன மாதிரி ஆள் எல்லாமே இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய காலம் இது. இவங்க கல்யாணம் ஆகி இவங்க குழந்தைங்களை கவனிக்கிறது தான் இனி நம்மோட முக்கியமான வேலை. முதலில் சற்று திணறினாலுமே போக போக வாஞ்சிநாதனும் தொழிலில் பிரகாசிக்க ஆரம்பித்தான். அன்று வடநாட்டு கம்பெனி ஒன்றுடன் முக்கியமான மீட்டிங் ஒன்றுக்கு கிளம்பிய போதுதான் கார் ரிப்பேர் ஆகி போய் பேருந்து நிலையத்தில் நிற்க நேர்ந்தது. அங்கே நின்றதால் தான் தேவதை போல ஒரு பெண்ணை கண்டு காதல் கொள்ள முடிந்தது. காதலா? என்னடா வாஞ்சி இது, கண்டதும் காதல் கொண்டதே கோலமா? ஒருவேளை அவளுக்கு திருமணம் ஆகியிருந்தா என்று ஒரு மனம் எல்லலாக எகத்தாளமிட, இல்லையே, கழுத்தில் தான் தாலி இல்லையே, காலிலையும் மெட்டில் இல்லையே, நெற்றியில் குங்குமம் இல்லையே, நெற்றி வகிட்டில் குங்குமமும் எட்டு வைக்கல, நிச்சயமாக திருமணம் ஆகாதவள் தான் என்றது மற்றொரு மனம். ஓஹோ, தனது கொஞ்ச நேரத்திலேயே துப்பறியும் நிபுணர் போல அவளை கவனிச்சிட்டார் போல. டேய் வாஞ்சி, விட்டா இப்பவே அவ கழுத்தில் தாலியை கட்டிடுவ போல என்று உள்மனம் ஆர்ப்பரிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க, சுற்றமும் நட்பும் புடைசூழ சந்தனாவின் சங்கு நிற கழுத்தில் மங்கள நான் பூட்டப்படுவது போன்றதொரு சுகமான கற்பனையில் மூழ்கி போனா. சார் என்ற டிரைவரின் குரலும் தொடர்ந்து காரின் கதவும் திறக்கப்படும் ஓசையும் அலுவலகம் வந்து விட்டதை ஞாபகப்படுத்த சட்டென்று சுதாரித்து தன்னை மீட்டுக்கொண்டான். அவனை பார்த்ததும் விரைந்து வந்தான் அவனின் உதவியாளர் முரளி. குட் மார்னிங் சார் என்றான் புன்னகையுடன். மார்னிங் முரளி, அவங்க எல்லாரும் வந்தாச்சா? தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ சார். மை குட்னஸ், ரொம்ப நேரமாச்சா முரளி என்றான் கவலை தோய்ந்த குரலில். இல்லை சார், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். எதுவும் சாப்பிட்டீங்களா? பிஸ்கட்டும் பிளாக் டீயும் சாப்பிட்டாங்க சார். ஓ, தட்ஸ் ஃபைன். வழியில் கார் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரமே வந்திருப்பேன் என்றவாறு விரைந்தான். ஏற்கனவே 2 முறை இந்த ஒப்பந்தத்தை பற்றி அவர்களிடம் பேசியது தான். மீன்களையும் பெரிய வகையான இறால்களையும் பக்குவமாக பதப்படுத்தி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் புது முயற்சியில் இறங்கியிருந்தான் வாஞ்சிநாதன். போக்குவரத்து செலவு, ஆள் கூலி, அதாவது டிரைவருக்கும் கூட செல்பவருக்குமான சம்பளம், அவன் ஒரு தொகையை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டும் இருந்தா. ஆனால் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற அந்த ஒப்பந்தம் அந்த 2 சகோதரர்களால் இழுபறி நிலையிலேயே இருந்தது. அன்று இன்னொரு முறை அது பற்றி பேசுவதற்காகத்தான் அவர்கள் வந்திருந்தனர். வாஞ்சிநாதனும் இந்த முறை அவர்கள் ஒத்து வந்தால் பார்ப்பது, இல்லை என்றால் வேறு யாருக்காவது அந்த ஆர்டரை கொடுப்பது என்று முடிவு செய்திருந்தான். மிஸ்டர் வாஞ்சிநாதன் என்று தொண்டையை செரும்பியபடியே பேச ஆரம்பித்தார் கோகுல். நீங்கள் குறிப்பிட்டு இந்த தொகையில் சிறிதேனும் தள்ளுபடி செய்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் வாஞ்சிநாதன் என்று ஒத்து ஊதினார் அவரின் தம்பி நவநீத். நீங்கள் இப்படி கேட்கும்போது மறுக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஆசை தான் எனக்கும். ஆனால் பாருங்களேன், எனக்கு கட்டுப்படி ஆக வேண்டும் இல்லையா? அதுவும் குறிப்பாக மற்ற மாநிலங்களுக்கு செல்லும்போது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் என்று யோசித்து பாருங்களேன் என்று நயமாக கேட்கவும், கோகுலோ, பாருங்கள் வாஞ்சி, மற்றவர்களிடம் வியாபாரம் ஒப்புக்கொள்ள மனமில்லை. உங்கள் தந்தையின் மேல் நிறைய மரியாதை உண்டு. அவரை பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டு தான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் வருவதே. கோகுல் சார், அதற்கு மற்றொரு காரணம் எங்களின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் நல்ல எண்ணமும் தானே. இவர்களிடம் வாங்கினால் பொருள் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் தானே. கெடுதலான பொருட்களை நாங்கள் கொடுப்பதே இல்லை என்றான் வாஞ்சி புன்னகையுடன். சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. வாஞ்சிநாதன் உள்ளூர படபடப்பாக உணர்ந்தாலுமே வெளிப்பார்வைக்கு இயல்பாக இருந்தான். திடுமென்று அந்த யோசனை தோன்றியது. இவர்களை அப்பாவிடம் பேச சொல்லலாமா? விஷயம் சுமூகமாக முடியும் அல்லவா? தவிர அப்பாவும் அனுபவம் மிக்கவராயிற்றே. இருவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அருமையான ஆலோசனை சொல்வார்.
கோகுல் சார், இது குறித்து அப்பாவிடம் வேண்டுமானால் பேசி பார்க்கிறீர்களா என்று தயக்கத்துடன் கேட்க இரு சகோதரர்களின் முகமும் மலர்ந்தன. அவர்களின் மலர்ந்த முகம் பார்த்ததுமே மேலே யோசிக்காமல் தொலைபேசியில் எண்களை ஒற்றினான். தந்தை தனக்கு சாதகமாக பேசவில்லை என்றாலும் பாதகமாக எதுவும் சொல்ல மாட்டார். மறுமுனையில் பக்தவச்சலம் பேசவும் சுருக்கமாக விவரம் சொல்லி கோகுலிடம் தொலைபேசியை நகர்த்தினார். ரிசீவரை பவ்யமாக வாங்கிய கோகுலின் குரல் மரியாதையுடன் ஒலித்தது. முதலில் புருவம் முடிச்சிட்டவாறு பேசியவரின் முகம் பின் இயல்பாகி சற்று நேரத்திற்கெல்லாமே மலர்ந்து போனது. ஓகே சார், 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்றார் பணிவான குரலில். தந்தை அவர்களை வீட்டுக்கு சாப்பிட அழைத்திருப்பது போல. இல்லை சார், பரவாயில்லை, இனிமேல் இங்கே தானே அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும், அப்பொழுது சாப்பிட்டுக்கிறோமே, அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம் என்று பேசி முடித்தார். கோகுலும் நவநீத்தும் ஒப்புக்கொண்டதும் மனதில் உற்சாகம் பிறந்தது. மனம் தந்தைக்கு நன்றி சொன்ன அதே நேரத்தில் இன்று சந்தனா என்ற தேவதையை கண்ட அதிர்ஷ்டம்தான். இந்த இழுபறியான கான்ட்ராக்ட் நம்ம கையில் கிடைத்தது போல, எல்லாமே அவளை பார்த்த ராசிதான் என்ற எண்ணம் அடிமனதில் பசுமரத்தாணி போல பதிய, அடுத்த நாள் அவளை பார்க்கும்போது முதலில் இதை சொல்லி அவளை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகிறதா என்ன? எந்த விஷயத்தை சொல்லி அவளின் நிலா முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதற்கு நேர்மாறாக அந்த பௌர்ணமி நிலவு போன்ற முகம் கருத்து போய் வெளிரியது கண்டு குழம்பி போனான் வாஞ்சிநாதன். அதற்கு பின் எல்லாமே விரைவாக நடந்தன. நல்ல நேரம் பார்த்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அவர்கள் விடை பெற்றதும் மனம் நிறைந்து போனது. பிறகு பக்தவச்சலத்திடம் பேசினான். அப்பா, யூ ஆர் ரியலி கிரேட், அழகா பேசி முடிச்சிட்டிங்களே என்று சிலாகித்து சொல்லவும், டேய் தம்பி, நான் யாரு, பக்கா பிஸ்னஸ்மேன் என்று அட்டகாசமாக சிரித்தார் வேடிக்கையாக. வாஞ்சி, என் கம்சனை வெட்டு என்றதுமே சிரித்தவன், அப்பா இது எப்படி இருக்குது தெரியுமா, கொல்லன் தெருவில் ஊசி விற்கிற மாதிரி இருக்குது, உங்கள் பணத்தை எடுத்து உங்களுக்கே தர்ற மாதிரி இருக்குது. இது ஆவறதில்ல, அட்லீஸ்ட் என்ன உன் கம்பெனியில் ஒரு ஆலோசகராக சேர்த்துக்கோப்பா. ஏன்பா என்று வியப்புடன் வாஞ்சி கேட்க, ஏன்னா வீட்டில் உங்கள் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியலப்பா என்று சிரிக்கவும் அவனும் வாய் விட்டு சிரித்தான். என்ன இழுக்கலைன்னா தூக்கமே வராதே உங்களுக்கு, திருத்தவே முடியாது உங்களை என்று சுந்தரியின் குரலும் கேட்டது. இப்படி கேலியாக பேசிக்கொண்டு செல்லமாக சீண்டிக்கொண்டு அன்பு பாசமும் பொழிவதற்கு தனக்கு ஏற்ற துணையாக சந்தனா மட்டுமே இருக்க முடியும் என்று நினைத்தான். நினைவை கற்கண்டு போல சுவைக்க மனதில் அந்த பாடல் ஓடியது. விழி மூடி யோசித்தாள். அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அன்று முழுவதும் மனம் உற்சாகமாக இருந்தது. மாலை வீடு திரும்பும்போது மலர்ந்த முகத்துடன் வந்தவனை கண்டதும், என்னடா கண்ணா ஒரே குசி மூடில் இருக்கிற, கான்ட்ராக்ட் நல்லா முடிஞ்சதால் வந்த சந்தோஷமா? ஒரு கணம் விழித்தவன் பிறகு, ஆமாம்ப்பா அதே தான் என்று சமாளித்தபடி படிகளில் ஏறவும், வாஞ்சி என்று தந்தையின் குரல் தடுத்தது. என்னப்பா சூவா கழட்டாமைய போறியே என்றதுமே திடுக்கிட்டு குனிந்து பார்த்தவன் முகத்தில் அசடு வழிய, ச என்று தன்னையே கடிந்து கொண்டான். ஆஹா, மறந்துட்டேன்பா, கவனிக்கல என்று திரும்பவும் வாசலுக்கு சென்று காலணிகளை கலற்றிவிட்டு உள்ளே வந்தான். பக்தவச்சலத்தின் பார்வை கூர்மையாக தன் மீது படிவதைக் கண்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்து காஃபி டிஃபன் சாப்பிட்றேன்ப்பா, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பக்தவச்சலம் அந்த வயதை தாண்டி வந்தவர் தானே, பயல் ஏதோ பெண்ணை பார்த்து மயங்கி விட்டான் போல, அதுதான் இப்படி தேன் குடித்த நரியாட்டம் இருக்கான். இருக்கட்டும், அவன் வாயாலேயே சொல்லட்டும் என்று தனக்குள் சிரித்து கொண்டார். பள்ளி முடிந்ததும் கிடைத்த பஸ்ஸில் ஏறிய சந்தனாவோ ஆவலாக பேருந்தில் காலையில் பார்த்தவன் எங்கேனும் தென்படுவானா என்று பார்வையால் துளாவினாள். அவன் இல்லை என்றதுமே மனதில் ஏமாற்றம் இருள் போல படர முகம் சோர்ந்து போனாள். என்ன இது, ஏன் இந்த திடீர் தடுமாற்றம் சந்தனா? காலையில் பார்த்த எவனோ ஒருவனை பற்றி யோசிக்கிறாயா? ஒருவேளை அவன் ஏற்கனவே திருமணமானவனோ என்று உள்மனம் கேள்வி எழுப்ப விதிர்த்து போய் தன்னையும் அறியாமல் இருக்காது என்று உறக்கவும் சொல்லவும், என்னம்மா சில்லறை இல்லையா? பரவாயில்ல, பணம் கொடுங்க, சில்லறை தரேன் என்ற கண்டக்டரின் குரல் அவளை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது. மெல்ல சிரித்தவள் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்துவிட்டு ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தாள். எங்கும் மனிதர்கள் பரபரப்பாக நடந்து கொண்டும் வண்டியில் போய்கொண்டும் இருந்தனர். ஒரு பெண் நேர்த்தியான அலங்காரத்துடன் தலை நிறைய பூ வைத்துக்கொண்டு கணவனின் வயிற்றை சுற்றி கைகளை இறுக்கியபடி காதரியில் பேசி கொண்டிருந்தாள். கணவனும் அவள் பேசுவதை சிரிப்புடன் கேட்டபடி வண்டியை நிதானமாக ஓட்டி கொண்டிருந்தான். அவர்களின் பெண் குழந்தை உற்சாகமாக கைகளை ஆட்டியபடி குதூகலமாக வேடிக்கை பார்த்தபடியே இருந்தது. அவர்களை பார்க்கும்போதே சிறிய மகிழ்ச்சியான குடும்பம் என்பது புரிந்தது.
ம், எனக்கு மட்டும் வாழ்க்கை பக்கத்தில் மகிழ்ச்சி என்ற அத்தியாயம் ஏன் மறுக்கப்பட்டு விட்டதோ என்று மனம் சோர்ந்து போனது. அந்த வண்டியில் இருந்த பெண் ஜாதிமல்லி சரம் வைத்திருந்தாள். சந்தனாவுக்கு ஜாதிமல்லி பூ என்றால் கொள்ளை பிரியம். நல்ல வெள்ளை நிறத்தில் நுனியில் அடர்த்தியான ரோஸ் நிறத்தில் நிறைய வாசனையுடன் இருக்கும். அதை தலையில் வைத்துக் கொள்வது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அடர்த்தியான கருநாகம் போன்ற தலைமுடியை ஞாயிற்றுக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் வைத்து தேய்த்து வீட்டில் அரைத்த சீக்காய் பொடியால் அவளின் தலையை அலசுவாள் தாய் கௌரி. சந்தனா கூட செல்லமாக சினுங்குவாள். அம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா, நானே தலை குளிக்கிறேனே ப்ளீஸ் என்று கெஞ்சினால் கூட மறுப்பாக தலையசைக்கும் கௌரி. சந்தனா கூட செல்லமாக சிலுங்குவாள். அம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா, நானே தலை குளிச்சுக்கிறேனே ப்ளீஸ் என்று கெஞ்சினால் கூட மறுப்பாக தலையசைக்கும் கௌரி. டே சந்தனா, இவ்வளவு முடிய உன்னால் தேய்ச்சி அலச முடியுமா? ஷாம்புவாக இருந்தால் கூட பரவாயில்லை என்பாள். அதுக்கு தான் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்கிறீங்க. எவ்வளவு சுலபமாக குளிக்கலாம், கையெல்லாம் வலிக்காது, உங்களுக்கும் வேலை மிச்சம் என்று அழுத்து கொண்டாள். சாட்டை மாதிரி முடி கருகருன்னு இருக்குது, இதை ஷாம்பு போட்டு வீணாக்கலாமா? உன் சிநேகிதிங்க எல்லோரும் உன் தலைமுடியை ஆசையாக தொட்டு பார்க்குறாங்க இல்லையா? அப்பா, அந்த அம்மாவை பாருங்கப்பா என்று தந்தையிடம் சலுகை கேட்டாள். அம்மா சொன்னால் அது உன் நல்லதுக்கு தாண்டா சந்தனா செல்லம் என்றார் சிதம்பரம். எப்போலேருந்துப்பா இப்படி அருமையாக ஜால்ரா போட கற்றுக்கிட்டீங்க என்று சந்தனா கேலியாக சீண்டினாள். அதில் எல்லாம் ஐயா ரொம்ப கரெக்டு தெரியுமா, என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்றைக்கே சரண்டர் ஆயிட்டோம்ல என்பார் வடிவேலு பாணியில். எங்கள் குடும்பமே பெரிய இசை குடும்பம் தெரியுமா சந்தனா என்பார் பூடகமாக. அப்படியாப்பா, என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே. ஆமாம்டா, எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே அவங்க மனைவிக்கு ஜால்ரா போட்டவங்க. அவங்க வாரிசான நானுமே என் பொண்டாட்டிக்கு ஜால்ரா போடுறேன். ஆக எங்கள் குடும்பம் இசை குடும்பம் தானே என்று குமிழிடும் சிரிப்புடன் அவர் சொன்னதுமே குபீர் என்று சிரித்து விட்டாள் அவள். அது தவிர சந்தனாவுக்கு 6-7 வயது வரை தலைக்கு ஊற்ற வேண்டும் என்றால் சிதம்பரம் வரிந்து கட்டிக்கொண்டு கௌரியுடன் சேர்ந்து கொள்வார். அவளை தன் காலடிக்கில் கெட்டியாக பிடித்து கொண்டு தலையை மல்லாக்க வைத்து தலைமுடியை அலசுவார். மூக்கில் தண்ணீர் போகக்கூடாதான் என்று சொல்வார். ஊர் உலகத்திலேயே இல்லாத அதிசயமாக இவன் தான் புள்ள பெற்றுட்டானான். அதுவும் பொட்ட பிள்ளைக்கே இந்த அலம்பல் பண்ணுறான் பாரு. இதே பையனாக இருந்தால் கால் தரையிலேயே பாவாது போல ஆகாசத்தில் பறந்திருப்பான் என்று வயதான உறவு பெண் ஒருத்தி நொடிக்க, அப்பாயி பையனோ பொண்ணோ குழந்தைய கடவுளோட அம்சம்தானே என்பார். அது சரி, நீ இப்படி கண்மூடித்தனமாக பாசம் வச்சுட்டு நாளைக்கு அதை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது கஷ்டப்பட போகிற. அது இயற்கை தானே அப்பாயி. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம செல்ல பிள்ளையா சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஓவியம் போல் ஒரே பெண்ணு எங்களுக்கு, அவளை கண்ணின் மணி போல கவனிச்சுக்கிற மாப்பிள்ளையா பார்ப்போம் என்று பூரிப்புடன் சொன்ன அவரை பார்த்து அந்த வயதான பெண்மணி அவரின் கன்னம் வலிக்க நெட்டி முறித்து, ஐயா ராசா, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நான் உனக்கு மகளாக பிறக்கணும் சாமி என்று நெகிழ்ந்து போனாள். தலையை குளித்துவிட்டு கௌரியின் நலபாகத்தில் மீன் குழம்போ கறி பிரட்டலோ சாப்பிட்டு விட்டு தலையை விரித்து போட்டு பண்பலையில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே கதை புத்தகம் படித்து கொண்டே இருந்ததால் சற்றைக்கெல்லாமே தூக்கம் கண்களை தழுவ தென்றல் போல தழுவிக்கொள்ளும். மாலை காப்பி சாப்பிட்டு பாவாடை தாவணி அணிந்து கொண்டு தோழிகளுடன் சினிமா அல்லது கோயில் இல்லை ஷாப்பிங்கோ உற்சாகமாக பொழுது கழியும். டி சந்தனா, என்னடி காஸ்டியூம் இது? இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் கிராமத்தில் இருக்கிற பட்டிக்காடு போல் ட்ரெஸ் கட்டுகிற என்று தோழி இனியா கேட்டால், கிராமங்களை கேவலமாக பேசாத இனியா, பழைய வசனம்தான். ஆனால் எல்லா காலத்துக்குமே ஏற்றது தான். விவசாயி சேத்துல கால் வச்சா நாம் சோத்தில் கை வைக்க முடியும். இந்த ட்ரெஸ் எல்லாமே எவ்வளவு அழகு தெரியுமா? அது சரி, இந்த கிராம தேவதைக்கு கிராமராஜன் சேச்ச நடிகர் ராமராஜன் போல சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ட்ரெஸ் போட்ட பட்டிக்காடு தான் வருவான் பாரு என்று மற்றொரு தோழி சிந்து சொன்னாள். நல்லவனாக இருக்கிற பட்சத்தில் கிராமத்து ஆளாக இருந்தா என்ன, நகரத்து ஆளாக இருந்தா என்ன? சிந்து கிராமத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட கொஞ்சம் அப்பாவித்தனம் இருக்குது தெரியுமா? அடேங்கப்பா, சூப்பர் சந்தனா என்று செல்வி பாராட்ட, அப்பொழுது அங்கே வந்த இளைஞர் பட்டாளத்தில் ஒருவன் அவளை பார்த்து பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்று பாட, இதை உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு, அவங்களும் அந்த வயசை தாண்டி வந்தவங்க தானே பிரதர் என்றாள் சந்தனா சொல்லென்று. ஏய் என்று பற்களை நரநரத்து கோபத்துடன் திரும்பியவனை பார்த்து அவளும் அசராமல் நிற்க, டே மச்சி, டேக் இட் ஈஸிடா, அப்புறம் ஈவ்டீசிங் கேஸில் உள்ள தள்ளிட போகிறாங்க. சாரி சிஸ்டர் என்றான் அவன் சிநேகிதன். அவர்கள் சென்றதும் இனியா தலையில் அடித்துக்கொண்டு, அப்பவே சொன்னேனே சந்தனா என்றாள். ஏய் இனியா, கூல் டவுன் பேபி, நீ கூட தான் சுடிதார் போட்டிருக்கிற. அவன் உன்னை பார்த்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே அப்படின்னு பாடினா நீ சுடிதார் போடாமலே இருப்பியா என்று மடக்கவும், அப்படி போடு சந்தனா. யாரு என்று செல்வி சொல்ல, அப்படி சொல்றியா என்று இனியாவின் குரல் இறங்கிவிட, நாகரிகம் என்ற பெயரில் உடம்பை இறுக்கி போடுற ட்ரெஸ்ஸை விட இப்படி
மாடஸ்டாக ட்ரெஸ் போடலாம் இல்லையா? ஐயோ சாமி, சுவாமினா சந்தானந்தா சொற்பொழிவு பொழிகிறாங்களே. ஏ எருமை, உன் அருவ லெக்சர் கேட்டதுக்கு தண்டனையா ஐஸ்கிரீம் வாங்கி குடுடி கடன்காரி என்று சிந்து சொல்ல, ஐஸ்கிரீம் வேணாம் சிந்து, அதுக்கு பதிலாக இந்த சுவாமி சந்தானந்தா ஓம் க்ரீம் ரீம் என்று சொல்லவா? ஐயோ சந்தா, முடியலப்பா, வேணா 2 அடி அடிச்சிடு. மலைச்சாரலை அனுபவிக்கும் இனிமை போல தோழிகளுடன் கழித்த அந்த இனிய நினைவுகள் அடிமனதில் கல்வெட்டாக, எல்லா சந்தோஷமும் நிம்மதியும் காற்றில் கரைந்த கற்பூரமாக கைப்பட்டு வெடித்த நீர்க்குமிழியாக போனதே. பெற்றோரை கொடிய சுனாமிக்கு பறி கொடுத்தேனே, நானும் அவர்களுடன் மரணத்தை முத்தமிட்டிருக்க கூடாதா என்று மனம் குமரி போய் தனிமையில் யாரும் அறியாமல் அழுத நாட்கள்தான் எத்தனை. பெரியப்பா குருநாதன் மட்டும் இல்லை என்றால் சந்தனா என்ற அந்த சிறு பறவை கழிவிறக்கம் துன்பம் என்று பாறையில் முட்டிக்கொண்டு உயிரையே விட்டிருக்கோம். பெரியம்மா கற்பகம் பருந்து போல அவளை காயப்படுத்தும் பொழுது எல்லாமே தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை அணைத்து அடைக்காப்பது போல சலுகை கேட்பார். நினைவுகளில் இருந்து மீண்டவள் சட்டென்று தலையை உலுக்கி கொண்டாள். அதற்குள் அவள் இறங்க வேண்டிய இடமும் வர இறங்கி வீடு போய் சேர்ந்தாள். வீட்டுக்கு செல்லும் போதே கூடவே வரும் நிழல் போல வாஞ்சிநாதனை பற்றிய எண்ணங்கள் வண்டு போல இதய மலரை மொய்த்து கொண்டிருந்தன. வாஞ்சிநாதன் என்ன ஒரு அழகான பெயர்! இவனின் பெற்றோர் மிகுந்த கடவுள் பக்தி உடையவர்கள் போல. அதுதான் அந்த சிவபெருமானின் பெயரையே சூட்டியுள்ளார்கள். ஹாய் சந்தனா, அறிவு கொழுந்தே, உன் பெயரும் அம்பாள் பெயர்தானே? அப்படியென்றால் அந்த சிவனுக்கு ஏற்ற சக்தி நீதானா என்று உள்மனம் கேள்வி எழுப்ப ஒரு கணம் திகைத்தாலுமே அந்த நினைவே சுகமாக இதமாக இருந்தது. சிவன் பெயராகத்தான் இருக்கணுமா? ஏன் அவரோட அப்பா நாட்டுப்பற்று உள்ளவராக இருக்கக்கூடாதா? மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஸ் துரையை சுட்டு கொண்டானே வீர வாஞ்சிநாதன், அப்படியும் இருக்கலாம் இல்லையா என்று மற்றொரு மனமோ கேள்வி கேட்க, இது ஒன்றும் ஆவறதில்ல, சாக்கு போக்கு சொல்லதடி சந்தனா, உனக்கு உன்னையும் அறியாமல் அவன் மேலே ஈர்ப்பு வந்துடுச்சு என்று எல்லலுடன் இடித்துரைத்தது உள்மனம். சரி, அவர் மேலே ஈர்ப்பு ஆர்வம் எல்லாமே இருக்கட்டுமே, அப்படியே இருந்தாலும் என் மனசுலேயே அவரை புதையல் போல காதலிச்சிட்டு போகிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே வீட்டை அடைந்தாள். வாசலிலேயே கற்பகத்தின் குரல் நாராசமாக ஒலித்தது. வாடியம்மா மகாராணி, ஊரையெல்லாம் சுற்றிட்டு இப்போத்தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதாக்கும் என்று நொடிக்கவும், வாஞ்சிநாதனாவது காஞ்சிநாதனாவது என்று எல்லாவற்றையுமே மறந்து விரைவாக உள்ளே சென்றாள் சந்தனா. கற்பகம் இருக்கிறாளே, அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தனா என்றால் எட்டி கசப்பு தான். அதற்கு நிறைய காரணமும் இருந்தது. தன் கொழுந்தனார் குடும்பம் செழிப்பாக இருப்பது. செழிப்பாக என்றால் சிதம்பரத்தில் குடும்பம் சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம்தான். ஆனால் அதுவே அவளின் கண்களுக்கு உறுத்தலாகத்தான் இருந்தது. மற்றொன்று கௌரியின் நற்பண்புகள். உறவினர்கள் மத்தியில் பழகும் பாங்கும் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துவதிலும் எல்லோரின் பாராட்டையுமே பெற்றாள். எல்லாவற்றுக்கும் மேலாக கற்பகத்தின் மகள் அமுதா சஞ்சனாவைப் போல திறமையும் அறிவும் நிறைந்த பெண் இல்லை. ஆனாலும் வெகுளியான பெண். எல்லாரிடத்திலும் குறிப்பாக சந்தனா மேல் மிகுந்த பாசம் உள்ளவள். சந்தனா, அம்மா பேசுகிறத திட்டுறத காதிலேயே போட்டுக்காத, உன்மேல அதுக்கு பொறாம, அதுதான் இப்படி கரிச்சு கொட்டுது. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்படா கண்ணு என்று கற்பகவல்லி சந்தனாவை திட்டும்போது எல்லாமே தோளோடு அணைத்து கொண்டு சமாதானப்படுத்துவாள். இந்த மகராசியோட ராசிக்கு அப்படியே கியூ வரிசையில் தான் பொண்ணு கேட்டு வருவான் பாரு என்று நொடிப்பாள் கற்பகம். சுண்டைக்காய் போல சுருங்கிய முகம் மேலும் சுண்டி போக கண்களில் நீர் திரையிட உதட்டை கடித்தபடி நிற்கும் சித்தப்பா மகளை பார்க்கும்போதே அமுதாவுக்கு அவள் மேல் கனிவும் தாயின் மேல் சொல்ல முடியாத எரிச்சலுமே உண்டாகும். கொஞ்சம் வாயை மூடுறியா, அப்படியே எனக்கு நீ நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சுட்ட பாரு என்று சொன்னால், அவருக்கு என்னடி என் மருமகன் சொக்க தங்கம் தெரியுமா? நீ தான் மெச்சுக்கணும். சொக்க தங்கம்னு அந்த ஆளோட குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? போய் வேலையை பாரு. ஆமாம்மா, நீயும் உங்கள் அப்பனும் அப்படியே அவளுக்கு சலுகை கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எவனையாது என்று முடிப்பதற்குள், கற்பகம், இனி நீ ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய பற்றி பேசின பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் என்ற கணவனின் மிரட்டலில் சற்று மிரண்டாலுமே உடனே வீம்பாக, பல்ல தட்டி கொடுப்பீங்க என்று நொடிப்பாள். ஆனால் அமுதாவின் தங்கமான மனதுக்கு நேர்மாறானவன் லோகநாதன். சந்தனா கூட அவனை பார்க்கும்போது குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல பாவம் அமுதாக்கா இவனிடம் அல்லாடுகிறாள் என்று நினைத்து கொள்வாள். லோகநாதன் வந்தாலே மிகவும் சங்கடமாக இருக்கும் அவளுக்கு. சந்தனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் என்று காது வரை இழிக்கும்போது எரிச்சலாக இருக்கும். சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால் கைகளை தொட்டுத்தான் வாங்குவான். அருவருப்பாக உணர்வாள் அவள். அமுதாவுக்காக பல்லை கடித்து கொண்டாள். இவளின் சங்கடத்தையும் அவனின் கொடிய எண்ணத்தையும் புரிந்து கொண்ட அமுதா, நீ போ சந்தனா என்பாள். ஏன் அமுதா, மாப்பிள்ளைக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா மகாராணி தலையில் இருக்கிற கிரீடம் இறங்கி போயிடுமா என்று கற்பகம் கேட்டாள். பாவம்மா சந்தனா, இன்னொருத்தன் வீட்டில் போய் வாழ போகிற பொண்ணு, அவளை போய் வேலை வாங்கலாமா?
என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே என்று கணவனை பார்த்து கேட்கும்போது அவன் என்ன சொல்ல முடியும்? இன்னொருத்தன் வீட்டில் என்று அமுதா அழுத்தமாக சொல்லும்போதே அதுவும் அவனிடமே சலுகை குரலில் கேட்டாள். என்ன சொல்வான்? உள்ளூர எரிச்சல் மண்டினாலா ஆமா அமுதா என்று மழுப்பலான குரலில் சொல்லும் அவனை மடக்கிவிட்ட திருப்தியில் மின்னல் கீற்று போல சந்தோஷம் தெரியும் அமுதாவின் முகத்தில். ஆனால் காலப்போக்கில் லோகநாதனால் தன் மனம் விபரீதமான முடிவு எடுக்கும் என்று சந்தனா சத்தியமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாள். அன்று இரவு சந்தனாவை பற்றிய இனிய கற்பனைகளால் தூக்கம் வராமல் ஏகாந்தமான மனநிலையில் இருந்தான் வாஞ்சிநாதன். பார்த்த முதல் நாளே பாவை ஒருத்தி தன்னை இந்த அளவுக்கு பாதிக்க முடியுமா என்பது இந்த நிமிடம் வரை அவனுக்கு புரியாத புதிர்தான். எத்தனையோ பெண்களை கண்டும் அசையாத அவனின் இரும்பு மனம் அவளின் ஒரே ஒரு காந்த பார்வையில் அவளிடமே ஒட்டி கொண்டு விட்டதே. சிறு வயதில் தமிழழகியின் மகள் ரம்யாவும் முத்தழகி அத்தையின் மகள் பாரதியையும் வைத்து பெரியவர்கள் விளையாட்டாக பேசிக்கொள்வது உண்டு. வாஞ்சிக்கு வெளியே போய் அலைந்து பெண் தேட வேண்டாம். அவன் எந்த பெண்ணை கட்டிக்க ஆசைப்படுறானோ அது ரம்யாவாக இருந்தாலும் சரி, பாரதியாக இருந்தாலும் சரி, பயலுக்கு கட்டி வச்சிட வேண்டியது தான் என்று தாத்தா மீசையை முறிக்கபடி சொல்லவும் தன் தங்கைகள் இருவரின் முகங்கள் மலர்வதும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்வதை கண்ட பக்தவச்சலம் சிறு புன்னகையுடன், இப்போ எதுக்குப்பா அந்த பேச்செல்லாம்? பிள்ளைங்க எல்லாமே முதல்ல நல்லா படிச்சுட்டு முன்னேறட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். யார் யாருக்கு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படித்தானே நடக்கும். இந்த சின்ன வயசுலேயே பால் போல வெள்ளை மனசு இருக்கிற பிள்ளைங்க மனசில் எதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசணும்? அவ்வளவுதான். அப்பா என்ன தப்பா சொல்லிட்டாரு என்று முத்தழகி கேட்க, அதானே அண்ணா, அப்பா எது சொன்னாலுமே அது நல்லதுக்கு தானே என்று தமிழழகி ஒத்துப்பாடுவாள். அதுக்குள்ள அழகி என்று பக்தவச்சலம் பேச முற்படும் முன், வாஞ்சி ஏதோ ஒரு பொண்ணு, அது உன் தங்கச்சி பொண்ணாக இருந்தால் பரவாயில்லைன்னு தானே என்பார். பெரியவர்கள் என்றாலுமே சமயத்தில் சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது பேசி சங்கடத்தில் மாட்டி விடுவார். அப்படித்தான் வாஞ்சியின் தாத்தா தன் பேத்திகளிடம் கேட்டார். என்னடி ரம்யா குட்டி, மாமனை கட்டிக்கிறியா? பட்டென்று பதில் வந்தது ரம்யாவிடம் இருந்தது. ஐய, வாஞ்சி மாமா ரொம்ப கருப்பாக இருக்கிறான், நான் மாட்டேன் என்று குட்டி பெண் ரம்யா கை கால்களை உதைத்து அழ, போடி அழுமூஞ்சி, நானும் உன்னை போல அழுமூஞ்சியெல்லாம் கட்டிக்கவே மாட்டேன் என்று வாஞ்சிநாதனும் அவளின் முடியை பிடித்து இழுக்க அந்த இடமே கலகலத்தது. போடா லூசு, நான் தாத்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பழிப்பு காட்டவும், அப்படி போட அருவாலை என்று தொடை தட்டி ஆரவாரம் செய்வார் பெரியவர். சரி பாரதிம்மா, ரம்யா பெரிய மனசி போல மாமனை கட்டிக்க மாட்டாளாம், நீ எப்படி? நான் கட்டிக்கிறேன் தாத்தா. ஏண்டா என்று தாத்தா கேட்க, அவன் எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தந்தான், எனக்கு தோப்பில் மாங்காய் பறித்து கொடுத்தான், அப்புறம் என் கூட சண்டை போடாமல் விளையாடுறான், அதனால் கட்டிப்பேன் என்று சொன்ன பாரதியை பார்த்து அனைவருக்குமே சிரிப்பு பொங்க, தாத்தாவோ இங்கே பாருடா இது எப்படி இருக்குது, பஞ்சு மிட்டாய்க்காக கல்யாணம் பண்ணிக்கிறாளாம் என்றதுமே வெடிச்சிரிப்பு கிளம்பியது. ஆனால் பெரியவர்களானதோ ரம்யா மனதுக்கு பிடித்தவனை பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டாள். மாப்பிள்ளை சற்று மாநிறம்தான், அது பற்றி உறவுக்கார பெண் ஒருத்தி, மாப்பிள்ளை நேரம் கம்மி தான், அதுக்கு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிற வாஞ்சியையே கட்டிக்க வேண்டியது தானே என்று சீண்ட, சின்ன வயசில் ஏதோ புரியாமல் பேசுகிறோம், வாஞ்சி மாமா மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கருப்பாக இருந்தா என்ன, என்னால் ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஆனால் பாரதிக்கு மட்டும் ஒரு ஆர்வம் இருந்தது வாஞ்சியின் மேல். அவனை பார்த்தாலே ஒரு வெட்கச் சிரிப்பு சிரிப்பதும் இயல்பாக இருக்க முடியாமல் இருந்தாள். இதை வாஞ்சிநாதனும் கவனிக்க மெல்லிய கவலை அடைந்தான். ஒரு நாள் அவளை அழைத்து மனம் நோகாதவாறு கனிவாக பேசினான். பாரதி, என்ன படிக்கிற? MBA படிக்கிறேன் மாமா. வெரி குட், நிறைய ஸ்கோப் இருக்குது, அதுக்கு நல்ல செட்டில் ஆகலாம். நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் மாமா. பெண்களுக்கு படிப்பு தான் பெரிய பலமே பாரதி, அற்புதமான வரம் கூட. அதனால் நல்லா படித்து முன்னேறு, உன் அழகுக்கும் அறிவுக்கும் மாப்பிள்ளைங்க வரிசையில் நினைப்பாங்க என்றதும் விசுக்கென்று அவனை நிமிர்ந்து பார்த்த பாரதியின் கண்களில் மிரட்சி. உதடுகள் துடிக்க நின்று அவளை பார்க்கும்போதே வாஞ்சிநாதனுக்கு பரிதாபமாக இருந்தது. கூடவே அவளின் பூ மனதில் வேண்டாத கற்பனைகளை வளர்த்துவிட்ட அத்தை மேல் ஆத்திரம் வந்தது. பாரதி, உன்னை ஒரு லட்சிய பெண் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். உன் பெயரில் ஒரு வீரமான கவிஞனையே வச்சிருக்கிற. பெரியவங்க சில சமயம் அஷ்டத்தனமாக கற்பனை வச்சுப்பாங்க, நாம தான் தெளிவாக இருக்கணும்டா. கண்ட கற்பனையால் நம்ம அருமையான எதிர்காலத்தை வீணாக்கி கொள்ளக்கூடாது, சரியா என்று கனிவுடன் கேட்கவும், சரிங்க மாமா என்று அவளை பார்த்து, பாரதி என் மேலே கோபம் இல்லையே என்றதும், இல்லை மாமா என்று சிரிக்க முயன்று, நான் வரேன். சரிம்மா, சின்ன வயசில் என்கிட்ட கலகலன்னு பேசுவேன், இப்போ அப்படியெல்லாம் பேசவே மாட்டேங்கிற, மறுபடி நீ என்கிட்ட இயல்பாக பேசினா நல்லா இருக்கும்டா என்றவனை பார்த்து மௌனமாக தலையசைத்து தளர்வாக படிகளில் இறங்கி செல்பவளை பார்த்து மனம் நெகிழ்ந்து போனது. ஆனால் இது நல்லது தானே, முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டியது தானே என்று சமாதானப்படுத்தி கொண்டா. பாரதியும் இது குறித்து யோசித்திருப்பாள் போல. அவன்
கனிவுடன் சொன்ன யதார்த்தமான பேச்சு அவளை யோசிக்க வைத்தது. அடுத்த நாளே அவனிடம் எல்லோரைப் போலவும் இயல்பாக பேசியதோடு மட்டுமில்லாமல், வாஞ்சி மாமா, சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் நல்ல அறிவுரையே பெரிய வரம் போல. அது மாதிரி தான் எனக்கு நீங்கள் நேற்று புரிய வச்சதும். இப்போ மனசு தெளிஞ்சிடுச்சு. சாரி, உங்களை சங்கடப்படுத்திட்டேன். சேச்சே, இல்லை பாரதி, இப்போ தான் என் மனசு ஃப்ரீயாக இருக்குது. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காமல் என்ன கேளுமா என்றான் புன்னகையுடன். ஆனால் பாரதியின் தாய் முத்தழகிக்கு தான் இது குறித்து நிறைய மன வருத்தம் உண்டு. வாஞ்சி, என்னப்பா இது? என் மனசில் என்னமோ நினச்சேன். அண்ணன் பிள்ளைக்கே பொண்ணு கொடுத்தா அவள் சந்தோஷமாக இருப்பான்னு ஆசைப்பட்டேன்னு இப்படி பண்ணிட்டியடா என்ற ஆதங்கத்துடன் புலம்பியவளை தோளோடு அணைத்து கொண்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்கோங்க. பாரதி அருமையான பொண்ணு. ஆனால் சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஒன்றா பழகினதுனால வேறு மாதிரியான எண்ணம் எல்லாம் இல்லை. அவன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனதும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நானே முன்னாடி நின்று நம்ம பாரதிக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வேன் தெரியுமா? அதனால் அத்தை ப்ளீஸ் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். என் செல்ல அத்தை இல்லையா என்று அவளின் முகவாய் தொட்டு கொஞ்சமும் மனதில் இருந்த இறுக்கம் தளர சட்டென்று சிரித்தாள். சரியான போக்கிரிடா நீ, வா சாப்பிட போலாம். அடுத்த நாள் புதிதாக விடிந்தது போல இருந்தது அவனுக்கு. அவன் படுக்கை அறையின் ஜன்னலில் ஒரு பெயர் தெரியாத மஞ்சள் நிற குருவி உற்சாகமான குரலில் கத்தியது. இதுநாள் வரை இப்படி ஒரு குருவியை அவன் ஜன்னலோரம் பார்த்ததே இல்லை. ஏனோ அந்த குருவியை பார்த்ததும் அதுவரை சோம்பி கிடந்த செல்களில் எல்லாமே புது ரத்தம் பாய்ச்சியது போல மனதில் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. ஹலோ செல்லம், குட் மார்னிங் என்று குருவிக்கு காலை வணக்கம் சொன்னான். வெரி குட் மார்னிங் வாஞ்சி, இந்த காப்பி என்றால் சுந்தரி சிரிப்புடன். எப்பம்மா வந்தீங்க? நீ குருவிக்கு குட் மார்னிங் சொன்னப்பவே வந்துட்டேன். இல்லைம்மா, நிஜமா உங்களுக்கு தான் சொன்னேன். டேய் சமாளிக்காத. என்னைக்கும் இல்லாத திருநாளா எனக்கு சொல்கிறேன்னா அநியாயத்துக்கு போய் சொல்லாத. ஹி என்று அசட்டு சிரிப்புடன் சிரிக்கும் அவனை பார்க்கையில் பொங்கி வரும் சிரிப்பை அடக்கியவள். சரி, காப்பிய குடி, ஆறிடப் போகுது, எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று கீழே இறங்கியவள் ஒரு சின்ன சிரிப்புடன். வாஞ்சி, என்னம்மா நீ பாட்டுக்கு பாசம் ஓவராக போய் உணர்ச்சி வாசப்பட்டு காப்பியை குருவிக்கு வைக்காத. அம்மா, இந்த காப்பியை குடிக்கிற தண்டனை என்னோடைய போகட்டுமே, குருவிக்கு வேணாமே என்று கேலியாக சீண்டவும், அடபடவா உதவாங்க போகிற நீ. ஆஹா, நேற்று அப்பா பார்த்த பார்வையே சரியில்லை, இன்றைக்கி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோமா? எப்பா நல்ல வேலை, இந்த வர்ஷினிக்கிட்ட மாட்டினா கதை கந்தல் தான், கவனமாக இருக்கணும் என்று தனக்குள் சொன்னபடியே குளியல் அறைக்குள் புகுந்தான். அதன் பிறகு விரைவாக எல்லா வேலைகளையுமே முடித்தவன் சாப்பிடாமன் தான். சூடாக இட்லியும் வெண்பொங்கலும் வடைக்கறி சாம்பாரும் செய்திருந்தாள் சுந்தரி. சாப்பிட்டு கொண்டே தந்தையிடம் பேசினான் வாஞ்சி. அப்பா, அந்த கோகுல் சாருக்கு நல்ல நாள் பார்த்து மீன் டெலிவரி பண்ணணும்ப்பா. ஆமாம் வாஞ்சி, இந்த அஷ்டமி நவமி எல்லாமே முடியட்டும், அப்புறமா வளர்பிறையில் சரக்கு அனுப்பலாம். சரிப்பா, அப்புறம் கார் நேற்று கொஞ்சம் வேலை வச்சிடுச்சு, அதனால் பஸ்ஸில் போனேன். ஆமாம்ப்பா, சந்தானம் சொன்னான் காரை சர்வீஸுக்கு விடணும். ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல நீ பஸ்ஸில் போய்? ஆமாம்ப்பா, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்றான். சரி, நம்ம பழைய மாருதியை எடுத்துகிட்டு போ என்றதுமே தன்னை எறியாமல் அவசரமாக, இல்லைப்பா வேணாம். ஏண்டா, கார் தானே எடுத்துகிட்டு போக சொன்னேன், அதுக்கே இந்த பதற்றம் என்றது தான் அவனுக்கு சூழ்நிலையே உரைக்க. இல்லைப்பா, வர்ஷினி காலேஜ் போகணுமே, அதுதான் சொன்னேன். அண்ணா ஒன்று பண்ணலாம், காரில் என்னை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறமா நீ கம்பெனிக்கு போகலாமே, எப்படி என் ஐடியா என்றதும் திகைத்தவன். அது சரியாக வருது வருஷம், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் இன்றைக்கி பஸ்லேயே போய்க்கிறேன் என்று கை கழுவ எழுந்தவன். ஏன் சார், வண்டியில் போக மாட்டிங்களா என்று வர்ஷினி கேட்க, அதானே சீக்கிரமே போகணும், வண்டியில் போகலாமேடா வாஞ்சி, பஸ்ஸில் ஏன் லேட் ஆகுமே அது என்று பக்தவச்சலமோ அக்கறையுடன் சொல்ல ஒரு கணம் விழித்தான். அது வண்டி எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, என்ன கண்டிஷனில் இருக்குதோ. அப்பா, சந்தானம் வந்தால் வண்டியையும் சரி பண்ண சொல்லுங்க என்றது அவனையே கூர்மையாக பார்த்தாள் வர்ஷினி. அம்மா, அண்ணாக்கிட்ட ஏதோ வித்தியாசமாக தெரியுது இல்லையா என்றதுமே கிராதகி என்று தங்கையை செல்லமாக மனதிற்குள் திட்டினா. என்ன வருஷம் வித்தியாசம் தெரியுது, இன்றைக்கி புது சட்டை போட்டிருக்கிறான், அவ்வளோதானே? இல்லையே, ஐ கேன் சம்திங் ஸ்மெல். ஆமாம் வருஷம், இன்றைக்கி காலையில் காப்பி கொடுக்க போனப்போ குருவிக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா என்று சுந்தரியும் தன் பங்குக்கு சொல்ல, எப்பா சாமி ஆளை விடுங்கடா என்று அவன் வாசலுக்கு நழுவும் போது, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி தான் கவனிக்கிறீங்க, ஆனால் நேற்று சாயந்தரமே தலைவர் சூவை கூட கழட்டாமல் வீட்டுக்குள்ளே வந்தான் தெரியுமா என்று சொல்லிவிட்டு பக்தவச்சலம் சிரிக்கவும், ஆஹா, குடும்பமே ஒன்றா கூடிட்டாங்கப்பா, கலாய்க்கிறாங்களே என்று வடிவேலு பாணியில் சொல்லிவிட்டு நேராக பேருந்து நிறுத்தம் வந்து பஸ் பிடிச்சு சந்தனா ஏறும் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அவளுக்காக காத்திருந்தா.
சிறிது நேரத்திற்கெல்லாமே ஓட்டமும் நடையுமாக அவள் நிறுத்தத்திற்கு வர அவளின் அழகிய உருவத்தை கண்கள் என்ற புகைப்பட கருவி படம் பிடித்து உடனே இதயச் சுவற்றில் மாட்டிவிட்டது. இன்று கருப்பு நிறத்தில் ஆங்காங்கே தெளிக்கப்பட்டிருந்த சிறு மஞ்சள் பூ கொண்ட பூனம் புடவை அணிந்திருந்தாள். தோதான கருப்பு ரவிக்கே அவளின் சந்தன நிறத்தை எடுப்பாக காட்டியது. அவன் மனதில் பாடல் வரிகள் பொருத்தமாக ஓடியது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரே. அவளின் கழுத்தில் மெல்லிய செயின் ஒன்றும் கைகளில் கண்ணாடி வளையல்களும் அணிந்திருந்தாள். அறவே ஒப்பனை இல்லாத முகத்தில் திலக வடிவில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதன் கீழ் சிறு தீற்றலாக குங்குமம். அவளுக்கு பட்டுப்புடவை கட்டி நிறைய நகைகள் போட்டு லேசான ஒப்பனை செய்தால் தேவதை போல ஜொலிப்பாள் என்று நினைத்தான். பார்க்கும்போது சற்று பொருளாதாரத்தில் சிரமப்படுபவள் போலத்தான் தெரிகிறாள். அதனால் என்ன, வஞ்சியாகிவிட்டால் அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரை தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைத்து விட மாட்டேனா என்று அவன் மனம் ஆர்ப்பரித்தது. டேய் வாஞ்சி, ரொம்ப முத்தி போச்சுடா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது, சலனப்படாமல் இரு சட்டென்று தன்னை மீட்டு கொண்டான். அதற்குள் அருகே வந்தவள் அவனை பார்க்க, அதே சமயம் அவனும் பார்க்க. பார்வைகளின் வீரியத்தில் இருவரின் இதயங்களும் சற்று குலுங்கின. சந்தனாவின் முகத்தில் தெரிந்த கலவையான உணர்வுகளை ஒருவித லைப்பான வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனை முதலில் பார்த்ததுமே தாமரை போல உடனே மலர்ந்த முகம் சற்றைக்கெல்லாம் சோர்ந்து தொட்டார் சென்னிங்கி போல சுருங்கியதைக் கண்டு திகைத்தான் அவன். ஆனாலும் ஹலோ குட் மார்னிங் என்றான் புன்னகையுடன். அவனின் முத்து போன்ற பல்வரிசையிலும் ஒரு கணம் அயர்ந்து போனவள் பின் சட்டென்று தன்னை மீட்டு கொண்டாள். என்றால் ஒற்றை சொல்லாக. என்னங்க அநியாயமாக இருக்குது, ஒரு குட் மார்னிங் சொன்னால் குறைஞ்சா போயிடுவீங்க, சரியான சிக்கன சிகாமணியாக இருப்பீங்க போல என்று சொன்னதுமே சுல்லென்று சீரலான வார்த்தைகள் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏதோ நேற்றே என் பர்ஸ் தவறி போச்சு, அதை எடுத்து கொடுத்தீங்க, பதிலுக்கு நானும் நன்றி சொல்லியாச்சு, அதோட மேட்டர் ஓவர். இப்படி பார்க்கும்போதெல்லாம் பல்ல ஈன்னு இழிச்சிக்கிட்டு வந்தா எப்படி? அதுக்கு என்ன பெண்? அதுக்கான பெண் நான் இல்லை, புரிஞ்சுதா? ஒரு கணம் முகம் சோர்ந்தபோது மறுகணமே மந்தகாசமான புன்னகையுடன், புரிஞ்சது சந்தனா. இப்பொழுது விழித்து நின்றது அவளோ. நாம் அவனிடம் கடுப்புடன் பேசுகிறோம், இவன் என்னடான்னா சிரிக்கிறானே என்று குழம்பியவள், என்ன சார் புரிஞ்சது என்றாள். பிறகே சுதாரித்து, இது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க என்றால் எரிச்சல் மாறாமல். பேர் வைக்கிறதே கூப்பிடத்தானே, கண்டவங்க என் பேரை சொல்லி கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. நான் கண்டவன் தான் சந்தனா என்றான் அதே சிரிப்புடன். திட்டினா கூட சிரிக்கிற ஜென்மத்தை இப்பத்தான் பார்க்குறேன் சந்தனா. நான் கண்டவன் தான், தேவதை போல ஒரு அழகான பெண்ணை கண்டவன். என்ன உளறல் இது என்றவள் வெளியில் சீறினாலும் அவனின் ரசனையான பேச்சை உள்மனதில் ரசிக்கவே செய்தாள். சந்தனா, ஒரு விஷயம் பேசணும், அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் ப்ளீஸ் என்ற நயமான குரலில் கேட்கவும் மனதில் சுறுசுறுவென்று கோபம் பொங்கியது. அவனை சற்றே ஒரு ஏளன பார்வை பார்த்து, நேற்று தான் பார்த்தீங்க, அதுக்குள்ளே காதல் வசனம் பேச போகிறீங்களா? சாரி உளர போகிறீங்களா? சேச்சே, அழகான ஒரு பெண்ணை பார்த்து ஜொல்லு விடுறதே வேலையாக போச்சு என்று எல்லலாக சொல்லவும், இல்லையே என்றதும் ஒரு கணம் தடுமாறியவள் பின் சுதாரித்து, என்ன சார் இப்படி கழுத்தறுக்கிறீங்க, சீக்கிரமாக சொல்லி தொலைங்க. நேற்று தான் உங்களை முதலாக பார்த்தேன். உங்கள் முகராசி எனக்கு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் ஒன்று சுலபமாக சுகமாக முடிஞ்சிடுச்சு. அதை சொல்லலான்னு வந்தால் அதுக்குள்ளே நீங்கள் என்றபடி அவள் முகத்தை பார்த்தவன் குழம்பி போனான். அந்த முகத்தில் தெரிவது என்ன? மிரட்சியா, கோபமா, தவிப்பா, வேதனையா என்று இனம் கண்டு கொள்ள முடியவில்லை அவனுக்கு. முகஸ்துதிக்கு மயங்காத மனிதர்கள் உண்டா? அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சிறு பாராட்டுதலான வார்த்தை கூட சந்தோஷத்தை தருப்பேன். ஆனால் இவளோ முகத்தை சொண்டக்காய் போல வைத்திருக்கிறாளே, ஏனென்று யோசித்து அடுத்த வார்த்தை பேசும் முன் ஆத்திரத்தில் அவள் குரல் வெடித்தது. இதென்ன சார் பைத்தியக்காரத்தனமான பேச்சு? என் முகராசியில்தான் உங்களுக்கு ஒப்பந்தம் ஓகே ஆச்சா? இதுவே அந்த ஒப்பந்தம் சரியாக வரலைன்னா மனசுக்குள்ளே என்னை கரிச்சு கொட்டி இருப்பீங்க தானே, எல்லாருமே என்னை பேசுகிற மாதிரி என்றவள் சட்டென்று சுதாரித்து வாயை மூடிக்கொண்டாள். இப்போது விழித்து நின்றது அவன். இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட முகராசி கைராசின்னு 10ஆம் பசலித்தனமாக பேசுகிற ஆளை இப்போ தான் பார்க்குறேன். உங்கள் முயற்சியால் கிடைச்ச வெற்றிக்கு என் முகராசி தான் காரணம்னு உளறது ஏதோ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. அவள் சொல்வது அவன் அறிவுக்கு சரி என்று பட்டாலும் அவனின் ஆழ்மனமோ அவளை பார்த்து ராசிதான் என்று அழுத்தமாக நம்பியது. ஆனால் அதை இப்பொழுது சொல்வது அவ்வளவு உசிதமாக படவில்லை. ஏற்கனவே அடிப்பட்ட வேங்கையாக சீறுகிறாள், மெல்ல ஆறப்போடலாம் இந்த விஷயத்தை என்று நினைத்தவன் அவளை பார்த்து சிநேகமான புன்னகையுடன், சந்தனா சொன்னா சரிதான் என்று சொல்லி பளிரென்று சிரிக்கவும் அவனின் கன்னம் குளிர்ந்த சிரிப்பில் ஒரு கணம் அசந்து போனாள். மறுகணமே சுதாரித்து முகம் திருப்பி கொண்டாள். சந்தனா, நாம் நல்ல நண்பர்களாக இருக்கலாமா? தேவையில்லை என்று பட்டென்று வந்த பதிலில் சற்று திகைத்தவன் பின் சிரித்து விட்டான். ரொம்ப இழிக்காதீங்க, பெரிய ஹீரோன்னு நினப்பு. நான் அப்படி நினைக்கலையே, ஒருவேளை நீ அப்படி நினைக்கிறியா என்ன என்றான் குறும்பு புன்னகையுடன்.
ஐயோ என்றிருந்தது சந்தனாவுக்கு. ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தவளை பார்த்து, சந்தனா, கடைசியாக ஒரு சந்தேகம். விகாரமான பேச்சு எல்லாமே இல்லை, ப்ளீஸ் அதை மட்டும் கேட்கலாமே. என்ன என்பது போல் அவள் பார்க்க அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு, அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களே, அது யாருங்க? எனக்கு தெரிஞ்சு கண்ணு கேட்டிய தூரம் வர அப்படி யாருமே இல்லையே எனவும் அர்த்தம் புரிந்து இதழோரம் ஒரு முறுவல் அரும்பியது. டே மச்சி, என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்க என்று பரிச்சயமான குரலில் நிமிர்ந்தவன், ஹாய் ஜெயந்த், எங்கடா இந்த பக்கம் என்று நண்பனின் தோளில் உற்சாகமாக தட்டவும், டே படவா, ஆனாலும் இவ்வளவு ஞாபகம் மறதி இருக்கக்கூடாது. என் வீடு இங்கே தானே இருக்குது, துரைக்கு என் வீடு மறந்தே போச்சு போல என்றதும், டே ரொம்ப தான் வராத, போன வாரம் கூட அம்மாவையும் தங்கச்சியும் கோயிலில் பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன மச்சி இங்கே நிற்கிற, கார் என்னாச்சு? அது சர்வீஸுக்கு போயிருக்குது. அப்போ சரி வா, வண்டியில் போகலாம் என்றதும் சற்று தயங்கியவன் பின் நண்பனின் வண்டியில் ஏறிக்கொண்டான். உட்கார்ந்ததும் சந்தனாவை பார்த்தால் அவள் யாரோ வயதான பெண்மணி ஒருத்தியுடன் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தாள். அவளை கவனியாதவள் போல பேசிக்கொண்டு இருப்பதை கண்டதுமே ஒரு பெருமூச்சுடன் அவளையே பார்த்தபடி கண்களிலும் கருத்திலும் அவளை நிறைத்து கொண்டான். மனதின் ஒரு மூலையில் ஏமாற்றம் கசிய சிறிது தூரம் சென்றதும் எதேச்சையாக ரிவர்வியூ கண்ணாடி வழியாக பார்க்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா. அவன் சட்டென்று திரும்பி பார்க்க அவன் பார்ப்பது உணர்ந்து அவசரமாக வேறுபுறம் பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவள். வானமே தன் வசமானது போல உணர்ந்தான் வாஞ்சிநாதன். சந்தனா தன்னை பார்த்ததை கவனித்த வாஞ்சியின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆக அவளுக்கு நம்மை போல ஆர்வம் இருக்கிறது போல என்று நினைத்ததும் அகமும் முகமும் மலர உல்லாசமாக விசிலடிக்க ஆரம்பித்தான். டே கண்ணா, நீ எப்படா டிராஃபிக் போலீஸான என்று ஜெயந்த் கேட்கவும், என்னடா மச்சி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற? டே லூசு, விசில் தூள் பறக்குதே. என்னடா எதுவும் அழகான பொண்ணை பார்த்து மயங்கிட்டியா? சேச்சே ஜெயந்த், அவ பொண்ணே இல்லடா. என்னடா மச்சி சொல்கிற? சு, அவ தேவதடா, தேவலோக ரம்ப, ஊர்வசி, மேனகா, கனகா, பேர் கூட அவளை மாதிரி அம்சமான பேர் தான். அப்படியா? என்னடா பேரு? சந்தனா என்று அனுபவித்து சொன்னான். ஓஹோ, என்னடா பையன் சம்மந்தமே இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் தேன் குடித்த நரியாட்டம் இருக்கிறானே அப்படின்னு பார்த்தேன். விஷயம் இதுதானா? அதுதான் விசில் தூள் பறந்துச்சா? டே, இப்போவே ஜாலியாக விசில் அடிச்சுக்கோ, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தேவர் மகன் படத்தில் ரேவதி சொல்வாங்களே ஒரு பாட்டில், வெறும் காற்று தான் வருதுன்னு, அப்படி தான் ஆயிடும் என்று கேலி பேசவும் நண்பனின் தோளில் செல்லமாக குத்தியவன், டே சும்மா டீஸ் பண்ணாத, இங்கே பாருடா வெக்கத்தை. சரிடா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா? இல்லடா மாமா, நேற்று தான் பார்த்தேன் என்று வாஞ்சிநாதன் சொல்லவும், கிழிஞ்சது லம்பாடி லுங்கி, கண்டதும் காதலா? அது சரி, அந்த பொண்ணுக்கு உன் மேலே விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ, அவசரப்பட வேணாம். அவளுக்கும் இருக்கும் போல. வாஞ்சி, இதெல்லாம் ஒரே நாளில் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, வாழ்நாள் முழுக்க தொடரப்போகும் பந்தம். முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பழகிப்பாரு. ஜெயந்த் அவள் கொஞ்சம் சென்சிட்டிவான பொண்ணாக இருப்பா போல என்றவன் அன்று காலை அவளிடம் பேசியதை சொன்னான். கோபம் இருக்கிற இடத்துல தான் வாஞ்சி குணம் இருக்கும். அதுவும் பாராட்டுக்கும் முகஸ்துதிக்கும் மயங்காத பொண்ணுன்னா சி இஸ் சடன்லி எ உமன் ஆஃப் கேரக்டர். ஜெயந்த் என்று கலவரமான குரலில் வாஞ்சி அழைக்கவும், என்னடா அவ நல்ல கலர்டா, ஆளும் அழகு வேற, என்ன போல கருப்பு பிடிக்குமோ என்னவோ. அடே டே டே ஸ்டாப். கலரில் என்னடா இருக்குது? மனசு நல்ல மனசாக இருந்தால் போதாதா? அந்த நல்ல மனசு உன்கிட்ட நிறையவே இருக்குதே. அப்படியும் நண்பனின் முகம் தெளிவடையாமல் இருப்பது கண்டு வாஞ்சி, சமீபத்தில் விஜய் டிவியில் கல்லூரி பெண்கள் கிட்ட சர்வே எடுத்தப்போ பெரும்பாலான பெண்கள் கருப்பான ஆண்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? இந்த காலத்து பெண்கள் எல்லாருமே விவரமானவங்க தெரியுமா என்று சமாதானப்படுத்தவும் முகம் தெளிந்தது வாஞ்சிநாதனுக்கு. அன்று மாலை பேருந்தில் ஏறியதுமே நேற்றைய பழக்கம் போல பஸ்ஸில் வாஞ்சிநாதன் இருப்பானோ என்ற நப்பாசையில் தேடிய சந்தனா ஏமாந்து போனாள். மலரை மொய்க்கும் அண்டு போல மனம் அவனையே நினைத்தது. கண்களில் தேக்கிய பிரியமும் மின்சாரமும் போன்ற கண்களும் அவளுக்கு ஏதோ ஒரு செய்தி சொன்னது. ஒரு சமயம் அது வெறும் பிரம்மையோ, இயல்பாகத்தான் தன்னிடம் பேசினானோ என்று மனம் எண்ணோ. ஆனால் அனலில் பட்ட மெழுகென்று அவன் அருகில் வந்தாலே இலகத் தொடங்கும் மனதை அடக்க வெகுவாக சிரமப்பட்டு அதனாலேயே அவனிடம் சிடுசிடுவென்று எரிந்து விழுந்தாயிற்று. மனம் அவனை விரும்பினாலும் குப்பையை கிளறும் கோழி போல பழைய நினைவுகளின் தாக்கத்தால் இது போன்ற அசட்டுத்தனமான எண்ணங்களை ஊக்குவிக்கக்கூடாது என்று முடிவு செய்தாள். ஆனால் பார்த்ததும் தன்னை கேளாமலேயே இதயம் அவனிடம் தஞ்சம் அடைந்ததை என்ன அவளுக்கு வியப்புதான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வழக்கத்திற்கு மாறாக ஏகப்பட்ட வேலைகள் அவளுக்கு. வாசலில் சாணம் தெளித்து பெரிய பூக்கோளம் ஒன்று போட்டாள். அதன் பிறகு வீடு துடைத்து அமுதாவுடன் சேர்ந்து வீட்டு வேலைகளை முடித்தாள். ஏண்டி அமுதா, நீயே அம்மா வீட்டுக்கு ஓய்வெடுக்க வந்திருக்கிற, அதை விட்டுட்டு இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்கிறிய கண்ணு, இதெல்லாம் அந்த மகாராணி பார்த்துக்க மாட்டாளா
இந்தா கொஞ்சம் சும்மா இருமா. என்னவோ என் புருஷன் வீட்டில் மலையவே வெட்டி சாய்க்கிற மாதிரி பேசுகிற. நீ உதவி செய்யலைனாலும் குறைஞ்சபட்சம் உபத்திரம் செய்யாதையாவது இரு. சந்தனா கூட மனம் நெகிழ்ந்து போவாள். அக்கா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோக்க, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றாள். நான் என்ன வாயும் வயிறுமாவா இருக்கிறேன் ஓய்வெடுக்க என்று அமுதா சொல்லும்போதே குரல் கமறி போகும். செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அக்காவை ஆறுதலாக அணைத்து கொண்டாள் சந்தனா. அக்கா ப்ளீஸ் அல்லாதக்கா, மனசை தளர விடாத. உன் நல்ல மனசுக்கு கடவுள் அருளால் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். எனக்கு அந்த கொடுப்பனை இருக்குது போல தெரியலையே சந்தனா. தவிர அம்மா உன்னை கஷ்டப்படுத்துறது பாவம், என்னை பாதிக்கும் போல என்று நீண்ட பெருமூச்சுடன் சொல்வாள். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைக்கா, பெரியம்மா என் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, இதை போய் ஏன் பெருசு பண்ணணும் என்று மறுப்பவள் பின் குரலில் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு, நீ வேணா பாரு, ஒரே பிரசவத்தில் உனக்கு ஒரேடியாக 2 இல்லைன்னா 4 பிள்ளை பிறக்க போகுது. அப்போ நீ அதுங்களை கவனிக்க முடியாமல் சந்தனா இந்த பிள்ளைங்களை சமாளிக்கவே முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்வப்பாரு என்று புன்னகையுடன் சொல்ல மனக்கண்ணில் அதை கற்பனை செய்து பார்த்த அமுதாவுக்கு வாய்க்கொள்ளாத சிரிப்பு. சோ சந்தனா, நடக்கிற விஷயமா பேசுமா என்றால் சோக புன்னகையுடன். ஏன் நடக்காது அமுதாக்கா, நானே சொல்லணும்னு நினச்சேன். வழக்கமாக பார்க்குற டாக்டர் வேணாமே, நம்ம வெள்ளிப்பாளையத்தில் டாக்டர் சீதாலான்னு மகப்பேறு மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட காமிக்கலாமே, ரொம்ப கைராசியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப செலவாகுமே என்று பெரியவள் இழுக்கவும், ஏன்க்கா நான் செலவு செய்ய மாட்டேன்னா? அதுக்குள்ளடா செல்லம், ஏற்கனவே ரத்தத்தை உரிகிற அட்டை போல் அம்மா உன்கிட்ட நிறைய பணம் கறந்துட்டாங்க. இதில் இந்த செலவு வேறையா? என் புருஷனால் எந்த புண்ணியமும் இல்லை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேணாம் சந்தனா. என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும், விட்டுடு. என் காசு உன் காசுன்னு பிரித்து பேசினா அப்புறம் நான் கூட பேசவே மாட்டேன் உங்கூட. சந்தனா, என் கல்யாணத்துக்கு வேற அம்மா 1 லட்சம் உன்கிட்ட இருந்து வாங்கினாங்களே. நிஜம்தான், அமுதாவின் கணவன் கற்பகத்துக்கு தூரத்துக்கு உறவு முறையில் தம்பி. ஒரு நிலையான வேலையும் கிடையாது. அத்தி பூத்தது போல எப்பொழுதாவது வேலைக்கு போவான். வேலைக்கு சென்று வாங்கிய பணம் தீரும் வரை வீட்டில் மீன் கோழி என்று அசைவ சாப்பாடு அமர்க்களப்படும். தனியாக உணவு வகைகள் இறங்காது. குடித்துவிட்டு ஏகரகளை செய்வான். சமயத்தில் அமுதாவை அடிப்பது உண்டு. ஒரு மலடியை என் தலையில் கட்டி வச்சிட்டாங்களே என்று போலியாக அழுவான். நல்ல வேலை அமுதா அந்த ஊர் பள்ளியில் வேலை செய்ததால் குடும்ப வண்டி ஓரளவுக்கு ஓடியது. பார்க்குறது குழந்தைகளுக்கான ஆயா வேலை, இதில் சோக்கா ட்ரெஸ் வேற பண்ணிக்கிட்டு தலுக்கிக்கிட்டு இல்லை போகிறா என்று வார்த்தைகளால் வதைப்பான். எனக்கு தான் கொடுப்பன இல்லை, ஊரில் இருக்கிற பிள்ளைங்க முகத்தை பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிறேன், வேணாம்னா சொல்லு, வேலைக்கு போகலை என்று வீம்புடன் சொன்னால், போய் தொலை, வீட்டில் இருந்து என்ன கிழிக்க போறியா, வேலைக்கு போனாலாவது செலவுக்கு ஆகும், அதானே உன் கூடி செலவுக்கு ஆகும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொள்வாள். அவளின் திருமணத்தின் போது வண்டியே ஓட்டத் தெரியாமல் வரதட்சணையாக டிஸ்கவரி வண்டி வேண்டும் என்று கூசாமல் கேட்டான் லோகநாதன். 10 பவுன் நகை, ஒரு வண்டி சீராக தந்துடுங்க, அப்புறம் வழக்கம் போல் மரக்கட்டில், மரபீரோ, பாத்திரம், பண்டம் இதெல்லாமே கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லாதெல்லாம், ஏன்னா நான் ஒரு எம்ப்ளாயி பாருங்கள். எங்கள் தொழிற்சாலையில் நான் ஒரு நாள் வரலைன்னா கூட அவங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரியே தவிப்பாங்க என்று பீற்றிக்கொள்வான். அவனுடன் கூட அந்த வந்த அடிப்பொடிகளும் அதையே ஆமோதிக்க லோகநாதனின் தாயோ ஒரு படி மேலே போய், கற்பகம் ராசா மாதிரி என் மவனுக்கு 8 திசையிலிருந்து நான் நீன்னு பொண்ணு கொடுக்க போட்டி போடுறாங்க. நான் தான் சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு உன் கூட சம்மந்தம் பண்ண ஆசைப்படுறேன். அந்த பிரம்மாஸ்திரம் ஒன்று போதாதா? உடனே கற்பகம் கணவரின் வார்த்தைகளை கூட பொருட்படுத்தாமல் கை தாம்பாலம் மாற்றிவிட்டாள். கற்பகம், நம்ம பொண்ணு வாழ்க்கை இது, இப்படி தடாலடியாக முடிவெடுத்திருக்க கூடாது. அவளை பற்றி நல்லா விசாரிச்சு என்று கணவர் சொன்னதுமே, சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் எனக்கு அண்ணன் பிள்ளையாக வேணும். தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசை கல்யாணம் பண்ணிக்கிறது மேல் தெரியுமா? சரி, நானே சாதாரண ஆசாரி, வர்றது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருக்குது. அவன் கேட்ட மாதிரி எப்படி சீர் செய்கிறதான்? ஏன் உங்கள் தம்பி மவ தரமாட்டாளா என்று ஏளனத்துடன் கேட்க, என்ன உளர்ற, அது அவ காசு, அவள் கல்யாணத்துக்கு உதவும், அதோட நமக்கு உரிமையும் இல்லை. ஓஹோ, அப்போ எந்த உரிமையில் நம்ம வீட்டில் தங்க இடம் கொடுத்து 3 வேளையும் சோறு போட்டு மகாராணி போல வச்சுருக்கோமா? அடிப்பாவி, மகாராணி போலவா வச்சிருக்கிற? சம்பளம் இல்லாத வேலைக்காரி போல தானே கொடுமைப்படுத்துகிற என்று மனதுக்குள் நினைத்தவர் வெளியே சொல்லாமல், அது ஏன் கடமை கற்பகம், என் தம்பி மகளை எப்படி விட முடியும்? இதோ நாம் இல்லைன்னா என் தம்பி நம்ம அமுதாவை தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருக்க மாட்டானா? அப்படி சொல்லாதீங்க, இவளோட ராசி அப்படி. ஒரே நேரத்தில் அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கிட்டா. சரி, எப்படி அவளை பார்த்துக்கிறது உங்கள் கடமை என்ன சொல்கிறீங்களோ அதே போல் அவகிட்ட உரிமையாக கேட்குறது நம்ம கடமை தானே என்று புதுமையான விளக்கம் தந்தது திகைத்து போனார். மேலே பேசும் முன் சந்தனாவின் குரல் இடையிட்டது. பெரியப்பா, என்ன கேட்கணுன்னு அவசியமே இல்லையே,
பெரியம்மா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நாளைக்கே பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வரலாம் என்றதுமே கற்பகத்தின் முகத்தில் மகிழ்ச்சி மின்னலாக வெட்டியது. இந்தாம்மா சந்தனா, இதை கடனாக தான் வாங்கிக்கிறேன், அப்புறமா எல்லாத்துக்குமே சேர்த்து வட்டியோடு பைசல் பண்ணிடுவேன் என்றாள் வீம்புடன். பரவாயில்ல பெரியம்மா. சிதம்பரம் தம்பதியினர் இறந்ததில் அவரின் சேமிப்பு, கிராஜுவேட்டி, பிஎஃப், காப்பீடு தொகை என்று சுமாராக 9 லட்சம் ரூபாய் சந்தனாவின் பெயரில் இருந்தது. அதில் வந்த வட்டி பணத்தை அப்படியே கற்பகத்தின் கையில் கொடுத்து விடுவாள். பள்ளியில் வேலை பார்த்து வாங்கும் சம்பளத்தை பெரியப்பாவின் அறிவுறுத்தல்படி சேர்த்து வைத்தாள். ஏன் பெரியப்பா, இதையும் பெரியம்மா கிட்டேயே தர்றனே, வேற வேணையே வேண்டாம். உன் பெரியம்மா இருக்கிறாளே, அவள் சரியான நாகப்பாம்பு. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பெரியப்பா என்று கண்கள் கலங்கும் அவளை பார்த்து. அடடா, என்னம்மா நீ, நெருப்புனா வாய் வெந்துடுமா என்ன? உன் கையில் 4 காசு இருந்தால் தானே உன்னை கற்பகம் மதிப்பா. இந்த விஷயத்தில் மட்டும் என் பேச்சை கேளுமா. அமுதாவின் திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் தந்தாள் சந்தனா. அன்று எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பியவளிடம் அந்த கற்பகம், இந்த அம்மா, அமுதா இன்னைக்கு ஊருக்கு போகிறா, நேத்திக்கே காசு கேட்டேனே என்று சொல்லவும், ஆமாம் பெரியம்மா, ஞாபகம் இருக்குது. அமுதா அக்காவை அழைச்சிட்டு பணம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறேன். அமுதாவை அழைத்து கொண்டு தபால் நிலையம் சென்றவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. திருமணம் ஆனதுமே பெரும்பாலும் அமுதாவோடு வெளியே செல்லும் வாய்ப்பு சந்தனாவுக்கு அமைவதில்லை. வீட்டு வேலைகளே சரியாக இருக்க பின் பரபரப்பாக பள்ளிக்கு சென்று பின்னர் பள்ளி விட்டு வீடு வந்து மழை போல குவிந்துள்ள வேலைகளையும் முடித்துவிட்டு படுப்பதற்கு இரவு 11 ஆகிவிடும். பிறகு விடைத்தாள்களை திரித்துவிட்டு படுக்கும்போது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுமே வலிக்க ஆரம்பித்தது. போதும், உனக்கு ஓய்வு தேவை என்று கெஞ்சோம். ஆனால் அமுதா வந்தால் ஓரளவுக்கு வேலை குறையும். எப்பொழுதுமே அவள் கணவன் லோகநாதன் டேரா போட்டு விடுவதால் எங்குமே போக முடியாது. எங்கள் அமுதா இல்லைன்னா லோகு தம்பிக்கு சரியே வராது என்று கற்பகம் பெருமையுடன் சொன்னால் அதற்கு வேறு ஒரு காரணம் சொல்வாள் அமுதா. இவருக்கு என் மேலே பாசமா? அங்கே வக்கனையாக ஆக்கி போட நான் இல்லை. அதான் கட்டினவளை சுதந்திரமாக அம்மா வீட்டில் 2-3 நாள் சேர்ந்தாப்பில் இருக்க விடாமல் எப்பவும் கூடவே வர்றாரு. எரிச்சலாக இருக்குது, எதையும் மனசு விட்டு பேச முடியறதில்லை என்று சலித்து கொள்வாள். ஆனால் இந்த முறை லோகநாதன் வரவில்லை. அமுதாவின் நகைகள் சிலவற்றை அடகு வைத்திருந்தான். வட்டி கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடுவதற்கான நோட்டீஸ் வரவும் அலறி அடித்துக்கொண்டு அமுதா நாகப்பட்டினம் வந்தாள். அவளுக்கு பணம் எடுத்து கொடுக்கத்தான் சந்தனா தபால் நிலையம் வந்தாள். வழியில் பூக்கடையில் அமுதாவுக்கு மட்டும் தஞ்சாவூர் கதம்பம் வாங்கினாள். சந்தனா, நீயும் பூ வச்சுக்கிற மாதிரி இருந்தால் வாங்கு என்றது முகம் சோர்ந்தவள் பின் இயல்பாகி, அக்கா, நான் பூ வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தான் தெரியுமில்ல என்று கெஞ்சும் குரலில் சொன்னாள். போடி, எந்த காலத்தில் இருக்கிற, இன்னும் பழசையே நினச்சிக்கிட்டு. அப்படி என்ன உனக்கு எனவோ? அமுதாக்கா, ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க என்றவள். ஏன் அக்கா, என் கையால் பூ வாங்கிக்க மாட்டீங்களா? உதவிழும் கழுத, இப்படியெல்லாம் பேசினேன்னா அடிப்பேன். இங்கே குடு என்று கையில் இருந்த பூவை பிடுங்காத குறையாக அமுதா தலையில் சோடிக்கொள்ள. வெரி குட் என்று சந்தனா குதூகலிக்க. சந்தனா, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறியா? ஏன்க்கா? இல்லைம்மா, உனக்கு வயசு இருக்குது. அதுக்குன்னு அமுதாக்கா, இப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன். பொய் சொல்கிற சந்தனா, இரு நான் பேசி முடிச்சிடுறேன். உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஒரு பொண்ணு காலத்துக்கும் தனியாக இருக்க முடியாதுடா. ஏன்க்கா, பெரியப்பா பெரியம்மா இருக்கிறாங்களே, காலம் முழுக்க இப்படியே இருந்துட்டு போகிறேன். யார்? எங்கள் அம்மா கிட்ட. காலத்துக்கும் இடிசோறு சாப்பிட போறியா? அப்பா மேலே குறை சொல்ல முடியாது. கையறு நிலைன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு நிலை தான் அவர். சிரிக்க முயன்று தோற்று போனவள், ஏன் அக்கா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலையா என்று சொல்லவும், யாரு, நானா என்று வருத்தத்துடன் சொன்னவள். சந்தனா, துப்புக்கிட்ட புருஷனை வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுற என்னால் உனக்கு துன்பம் தானே தவிர நிம்மதி உண்டா? வர வர புத்தி நடவடிக்கை எல்லாமே மோசமாயிட்டே போகுது. அதை விட உனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகலையா? இல்லைக்கா, நேத்திக்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன், அதனால் மெதுவாகவே போகலாம். எதுவும் சாப்பிட்றியா? வேணாம் சந்தனா, சும்மா நைன்னு சொல்கிறாளேன்னு நினைக்காத. பரவாயில்லக்கா, சொல்லு. வந்து இப்படியே இருந்துடாத சந்தனா, வாழ்க்கை பாலைவனமாக போயிடும். நீ உன் மனசில் யார் மேலேயாவது விருப்பம் இருந்தால் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியப்பாரு என்று அமுதா சொல்லவும் தீயை மிதித்தவள் போல. அக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிற? ஏற்கனவே மனசு ரணமாக போய் கிடக்குது. ப்ளீஸ், இதோட பேச்சை விட்டுட என்றால் கமரலான குரலில். காயம் வலிக்கும் என்பதால் அதை கண்டு கொள்ளாமல் விட முடியுமா? மருந்து கசக்கும் என்று விழுங்காமல் இருந்தால் உடல்நிலைதான் தேருமா என்று மனதில் நினைத்த அமுதா, புண்பட்ட மனசுக்கு ஆறுதலாக காயம் மாத்திர மருந்தா யாராவது உன் நல்ல மனசுக்கு வருவாங்க பாரு, அப்போ இந்த அக்காவுக்கு நன்றி சொல்வைப்பாரு என்றதுமே அழையா விருந்தாளியாக வாஞ்சிநாதன் நினைவு அடுக்குகளில் வந்தான்.
அவனின் நினைவு வந்ததுமே அதுவரை சலனத்துடன் சங்கடப்பட்டு இருந்த மனமும் முகமும் மலர்ந்து போக துடிக்கும் இதயத்துடன் ஆர்வமான முகத்துடன் அலைப்பாய்ந்த விழிகளுடன் பேருந்து நிறுத்தத்தில் மெல்ல பார்வையை ஓட்டினாள். அவனை எங்கும் காணவில்லை. நாம் தான் நேற்று கடுமையாக பேசிவிட்டோமே, அதன் பிறகும் வருவானா என்று நினைக்கையிலேயே மனதில் அவனை பாராத ஏமாற்றம் பாசி போல படர மெல்ல தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். ஆனால் அவளின் ஆர்வமான பார்வையை அவளுக்கு தெரியாமல் ஒரு ஜோடி கண்கள் ரசித்து கொண்டிருந்தன. தன் கருநீல சாண்ட்ரோ காரின் உள்ளே காரின் கண்ணாடிகளை ஏற்றியபடியே சந்தனா அவனை பார்க்காத தூரத்தில் அமர்ந்து வாஞ்சியின் மனதில் உற்சாகம் கரை புரண்டது. ஆஹா, அவளுக்கு நம் மீது பிரியம் உள்ளது. அதுதான் நான் வந்திருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு வரவில்லை என்றது முகம் சோர்ந்து போய்விட்டது போல என்று உள்மனம் குதூகலிக்க, வேற யாராவது, அதான் அவ தோழிகளை எதிர்பார்த்து அவங்க வராததால் ஏற்பட்ட ஏமாற்றமாக கூட இருக்கலாம் இல்லையா வாஞ்சி என்று உள்மனம் கேட்கவும், சான்ஸே இல்லை, வாஞ்சியின் வஞ்சி இவ தான், கண்ணில் காதலோட என்னை தேடுறாளே, எனக்கு புரியுதே என்று மனதுக்குள் ஆர்ப்பரித்தவன் உற்சாகமாக வண்டியை கிளப்பினான். சந்தனாவும் அமுதாவும் தபால் அலுவலகத்திற்கு வர அங்கே ஏற்கனவே மலர்ந்த புன்னகையுடன் மணி ஆர்டர் ஃபார்ம் ஒன்றை எழுதி கொண்டிருந்த வாஞ்சியின் முகம் சந்தனாவை கண்டதும் மேலும் மலர்ந்தது. சந்தனாவுக்கும் அவனை பார்த்ததும் மழைக்கால காதலின் குளிர்ச்சியை அனுபவிப்பது போல ஒரு இன்பமான உணர்வு ஆட்கொண்டது. கால் முட்டிகள் தொய்ந்து போக மெல்ல நடந்து வந்தவளை பார்த்து அமுதாவோ வியப்புடன், என்னாச்சு சந்தனா, கால் வலிக்குதா? இல்லக்கா என்று சமாளித்தவளை பார்த்த வாஞ்சிக்கு வாய்க்கொள்ளாத சிரிப்பு. தன்னால் தான் தன்னை எதிர்பாராமல் கண்டதும் தான் இவளுக்கு தடுமாற்றம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரிந்தது. ஹலோ சந்தனா, என்ன இந்த பக்கம் என்றான் இயல்பாக. அமுதாவோ சட்டென்று திரும்பி பார்க்க அவளை பார்த்து வணக்கம் மேடம் என்றான் இளமுறுவலுடன். பதில் வணக்கம் சொன்னவள் சந்தனாவை கேள்வியாக பார்க்கவும், தெரிஞ்சவர் தான்க்கா என்றாள் படபடப்புடன். நான் எதுவும் உதவட்டுமா சந்தனா என்று வாஞ்சி கேட்கவும், தேவையில்லை என்று வெடுக்கென்று சொன்னவள் சட்டென்று திகைத்து உதட்டை அழுந்த கடித்தபடி நின்றாள். நம்ம பற்றி என்ன நினைப்பான் என்று மனம் குன்றிய போதுமே சகோதரியின் வியப்பான பார்வை மாறி மாறி இருவரையும் பார்ப்பதை அவளாலும் உணர முடிந்தது. சந்தனா, நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை முடிச்சிடுங்க, அப்புறமா ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட போகுது. உண்மையான கரிசனத்துடன் அவன் சொன்னாலுமே வீம்புடன், பரவாயில்ல, நீங்கள் தானே முதல்ல வந்தீங்க, உங்கள் வேலையை முடிங்க. இல்லைங்க, உங்களுக்கு நேரம் ஆகுதேன்னு. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் சார். நீங்கள் இப்படி பேசுகிறதால தான் என்னுடைய பொன்னான நேரமே எனக்கு வீணாகுது என்றால் சொல்லென்று. ஓகே என்றவன் மணி ஆர்டர் ஃபாரம் 1000 ரூபாய் பணமும் போஸ்ட் மாஸ்டரிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டவர், சார் யூ ஆர் ரியலி கிரேட். கோவையில் இருக்கிற ஊனமுற்ற அவங்கள அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, அங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளுக்கு தவறாமல் பணம் அனுப்புகிறீங்களே, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தானே நாட்டில் மழையே பெய்யுது. சார், நான் பெருசாக ஒன்றுமே செய்யலை, ராமருக்கு உதவின அணில் பிள்ளை மாதிரி தான். நியாயமாக பார்த்தா இந்த எண்ணம் எல்லாருக்குமே தோணணும் என்றான் கூச்சத்துடன். கேட்டுக்கொண்டிருந்த சந்தனாவுக்கோ வியப்பு. இந்த காலத்தில் இப்படி ஒரு அதிசய மனிதனா என்று நினைக்கும் போதே அவன் மேல் கொண்ட காதல் மேலும் பெருகுவது போல உணர்ந்தாள். மனம் என்ற தராசில் அவன் அழுந்த உட்கார்ந்திருந்தான். தன் வேலை முடிந்ததும் மரியாதை நிமித்தமாக வர்றேன் சந்தனா, வர்றேங்க என்று அமுதாவிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிய போது பிரம்மையில் வெறுமனே தலையை மட்டுமே ஆட்டினாள். அதன் பிறகு அமுதாவுக்கு பணம் எடுத்து கொடுத்து அவளை அனுப்பிவிட்டு பள்ளி வந்து சேரும் வரை மனதில் அவனை பற்றிய நினைவுகளை மாம்பழத்து வண்டாக குடைந்தன. பள்ளி நேரம் முடிந்ததும் வழக்கம் போல தான் ஏறும் நெரிசலான பேருந்தில் ஏறியவள் கூட்டத்தில் வெளி பிதுங்கி நின்றாள். வியர்வை, கசகசப்பு, கூட்டத்தின் இறைச்சலான பேச்சு, போதாக்குறைக்கு பேருந்தில் அதிக டெசிபலில் ஒலித்த நாராசமான குத்துப்பாடல்கள் எல்லாமே சேர்ந்து எரிச்சலான சூழ்நிலையை ஏற்படுத்தின. எப்பொழுது தான் இறங்க வேண்டிய நிறுத்தம் வரும் என்று சோர்ந்து நின்றவளின் அருகே மிக பரிச்சயமான குரல் கேட்டது. ஏங்க, அந்த பைய தரீங்களா, நான் வேணா வச்சுக்கிறேன் என்று தன் ட்ரேட்மார்க் புன்னகையுடன் கேட்ட வாஞ்சியை பார்த்ததும் அதுவரை இருந்த தாறுமாறான சூழ்நிலை மாறி ரம்யமான சூழல் வந்தது போல ஒரு உணர்வு. அவனை கண்டதும் இது கனவா நனவா என்று கண்கள் பிரமிக்க, வழக்கம் போல நாடி துடிப்பும் இதயத்தின் லேப்டாப்பும் எஃகு தப்பாக அடிக்க அதன் காரணமாக கைகளில் வியர்வை, பிசுபிசுப்பு. ஆனால் காலையில் இருந்து அவனை பற்றிய பிம்பம் மனதில் நல்ல அபிப்பிராயத்தையே ஏற்படுத்த அவனிடம் பையை கொடுத்தவள், ரொம்ப நன்றிங்க, இந்த வாய்ப்பு கிடைக்க நான் தானே நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். அவளின் முகம் மாற வாஞ்சியோ தன்னை கழிந்து கொண்டான். அவள் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்ததுமே பைக்காக கையை நீட்ட அவனும் எதுவும் பேசாமல் அவளிடம் கொடுக்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் விடுவிடுவென்று இறங்கியவளை பார்த்து செல்லமாக மனதிற்குள் அவளை சரியான தொட்டார் சினிங்கியாக இருப்பா போல என்று திட்டினான்.
ஆனால் சந்தனா வீடு திரும்பியதும் வீட்டில் ஒரே கலோபரமாக இருந்தது. லோகநாதன் மூச்சு முட்டை குடித்துவிட்டு சத்தம் போட்டு கொண்டிருந்தான். அமுதாவை அடித்திருப்பான் போல. நெற்றியின் முன்பக்கம் புடைத்து கொண்டு உதடுகளின் ஓரத்தில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சோகப்பதுமையாக சிலை போல சுவரோரமாக சாய்ந்து அமர்ந்திருந்த கோலம் இதயத்தை யாரோ கத்தியால் செருகுவது போல வேதனை அளித்தது. கன்னங்களில் கோடாக வழிந்த கண்ணீருடன் அதை துடைக்கக்கூட தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தவளை கண்டு மனம் விண்டு போனது. பாவி, என் கண்ணு முன்னாடியே என் ராஜாத்தியை போட்டு அடிச்சிட்டானே. இங்கேயே இப்படி சித்திரவதை செய்கிறவன் தனியாக அவளை என்ன பாடுபடுத்துகிறானோ தெரியலையே. அவன் கையில் கட்ட முளைக்க என்று கற்பகம் பதறி புலம்புகையில் திண்ணையில் அமர்ந்து இருந்தவளை யானை போல பிளிரினா. ஏ அமுதா, அங்கே என்னடி பண்ணுற? பசியில் குடல் எல்லாமே எரியுது. மீன் குழம்பு ஆயிடுச்சா? சோத்தை எடுத்துக்கின்னு வாடி என்று ஆங்காரமாக இறையவும் கற்பகம் அடுப்படி சென்று அவனுக்கு உணவு எடுத்து வைத்தாள். அடுத்து வந்த சந்தனா அமுதாவுக்கு தட்டில் சாதம் போட்டு எடுத்துக்கொண்டு சென்றாள். மெல்ல அவளின் தோள் தொட்டு திருப்பியதும் அதற்காகவே காத்திருந்தவள் போல அவளின் மடியில் அமுதா கதறி அளவும் ஒரு நிமிடம் விக்கித்து போனவள் பிறகு கண்ணில் நீர் திரையிட தோளோடு அவளை இறுக்கி அணைத்து கொண்டாள். முதுகில் அவனின் 5 விரல்களும் ரேகை போல சிவந்து பதிந்திருக்க அடிவயிற்றில் அக்னி குழம்பு போல கோபம் கொப்பளித்தது. பாவி, மிருகம் போல இப்படி அடித்திருக்கிறானே. குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை போல என் அருமை அக்கா வாழ்க்கையே சோறையாடிட்டானே என்று மனதுக்குள் பொறுமினாள். மெல்ல அமுதாவின் முதுகை ஆதரவாக நீவியவள் மென்குரலில், அக்கா போது அழுதது, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படு. சோ, எதுக்கு சந்தனா சாப்பிட சொல்கிற? நல்லா சாப்பிட்டு தெம்பா இந்த ராட்சசன் கிட்ட அடி வாங்கவா என்று சலிப்பான கேள்வியில் விதிர்த்து போனாள். பின் சுதாரித்து, அக்கா சாப்பாட்டு மேலே கோபத்தை காட்டாத. நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன். நீ சாப்பிட்டாதானே நானும் சாப்பிடுவேன். இல்லைன்னா ஒரு சொம்பு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்க போகிறேன். இப்போ சாப்பிடக்கா என்று வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். பெரியப்பா எங்கக்கா? சோ, இவர் அடித்த உடனே அப்பாவுக்கு மனசு தாங்கலை. ஒரு வார்த்தை ஏன் இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இவர் தாறுமாற பேச மனசு நொந்து போய் சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பி போனவர் தான் என்றாள் வேதனையுடன். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். லோகநாதனின் மனதை எப்படியும் மாற்றிவிட வேண்டும். ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று சந்தனா முடிவு செய்தாள். அதற்கு நாம் தான் முனைப்புடன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஆனால் அமுதாவின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக தானே பலியாக போகிறோம் என்று நிச்சயமாக சந்தனா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாள். இதைத்தான் விதி வலியது என்று சொன்னார்களோ பெரியவர்கள்.